பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் பிரிந்தேன் பாவ பலி அதை சுமந்தலைந்தே வழி தப்பி நான் பிரிந்தேன் பாவ பலி அதை சுமந்தலைந்தே அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை யார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்த நாரே சந்தோஷம் பொங்குதே பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம மெமரி வேர்ஸ்க்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுத்திருந்தார். இப்பொழுது நம்ம மெமரி வேர்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். முகத்துல ஒரு கலையே தெரியல, எந்திரிச்சுக்கோங்க, கஷ்டமா இருக்குல்ல. எல்லாரும் எழுந்துச்சு நின்று நம்ம மெமரி வேர்ஸ் நம்ம படிச்சிடலாம். ரொம்ப சின்ன வசனம் தான், நீங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். டிஸ்பிளே நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைமே நல்லா லவுடாக நம்ம சொல்லலாம், நல்லா சத்தமாக நம்ம சொல்லலாம். நிச்சயமாகவே இந்த வசனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 138 ரெடி ரெடி 1 2 3. சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்தை என்னை தைரியப்படுத்தினீர். இன்னும் எனக்கு காது மங்களாக தான் இருக்குது, சத்தம் கேட்கவே இல்லை. இன்னும் லவுடாக கேட்கணும். வெளியில் இருக்கவங்களாம் உள்ளே வரணும் இந்த வசனத்துடைய சத்தத்தை கேட்டு. ரெடி ரெடி 1 2 3. சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். வெரி குட். பார்க்காம நம்ம சொல்லிடலாமா? டிஸ்பிளே க்ளோஸ் பண்ணிடுங்க. ரெடி 1 2 3. சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்டு நானிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். சங்கீதம் 138:3. ஓகே, அமர்ந்து கொள்ளுங்க. இந்த வசனம் சொல்லுது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நாம் கூப்பிடும் பொழுது, நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும், ஆஃபீஸில் இருக்கும்போது சில சமயம் நம்ம கூப்பிட்டோன்னா வேற ஆள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற இந்த தெய்வம், நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார்.
அப்புறம் அவர் வெறும் பதில் தர்றவர்ல என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துற. நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு தைரியத்தையும் பலனையும் தந்து நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனங்கள் நம்முடைய வருகிற நாட்களிலே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சிஸ்டர் சைட்ல இருந்து யாரா 2 பேர் சொல்லலாமே? போய் எஸ், மைக் வேணுமா? Psalms 138. Psalms 138, 3. When in the day when I cried out, He answered me and made me bold with strength in my soul. Psalms 138, 3. எக்ஸலன்ட், வெரி குட், வெரி குட். வேற யாராவது சிஸ்டர் சொல்றீங்களா? எஸ். ஓகே, வெரி குட், வெரி ஒன் மோர். எஸ். வெரி குட், வெரி குட். யங் மதர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஹாப்பி டு see that. ஓகே, சிஸ்டர் பிரதர் சைடு யாரா சொல்லலாமே? எஸ். வெரி குட், வெரி குட். ஃபேமிலியாக சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, வேற யாராவது? எனி அதர் பிரதர்ஸ்? லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, நம்ம வாசித்த வசனங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக கர்த்தர் ஆசீர்வதித்தருவாங்க. ஒன்று 2 குறிப்புகளை மட்டும் நான் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். டிசம்பர் 1ஆம் தேதி நமக்கு பிலீவர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வருது. நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொண்டு ஆயத்தப்பட்டுட்டு வர்றீங்க. அதில் வந்து ஃபேமிலி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 5 ஃபேமிலிஸ்க்குள்ள ஸ்லாட் இருக்குது. ஃபேமிலிஸாக நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக என்கிட்ட பேர் கொடுக்கலாம். இது வரைக்கும் 2 ஃபேமிலி நேம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 3 ஸ்லாட்ஸ் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் ஆயத்தமாக வாங்க. பைபிள் குவிஸ் இருக்குது. ஆதியாகமம் ஜெனிசஸ் சாப்டர் ஃபுல்லாக அப்படியே 1 to சாப்டர் 50 வரைக்கும் உள்ள சாப்டர்ஸ்லேருந்து தான் அந்த பைபிள் குவிஸ் இருக்கும். நீங்கள் எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம 5 சாப்டராக படிச்சிருக்கோம். இது ஃபுல்லாக நம்ம ரீகேப் பண்ணி படிச்சுட்டு வர்றதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். பைபிள் கேம்ஸ் இருக்குது, பைபிள் குவிஸ் இருக்குது, பாடல்கள் இருக்குது, சிறப்பு செய்தி இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக மென்டலி ப்ரிப்பேர்டாக வாங்க. ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நவ் வில் ஹேண்ட் ஓவர் டு எவாஞ்சலிஸ்ட். വലിയവനായ ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധമായ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. நம்முடைய பெரிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. വർഷങ്ങൾക്ക് മുൻപ് ഊർശാലേമിന്റെ തെരുവീതിയിലൂടെ ഒരു ആട്ടിടയൻ ഇങ്ങനെ നടന്നു പോവുകയാണ്. இப்படியாக சகோதரர் சொன்ன அந்த இல்ல அந்த எருசலேமிலே இப்படியாக ஒரு மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் அந்த வழியாக நடந்து சென்றார். യെരുശലേമിന്റെ கரெக்ட் வேர்டு ஊர்சாலேம். எருசலேம் அந்த இடத்துல ஊர் சாலேம் என்பதுதான் அதனுடைய சரியான பெயராயிருக்கிறது. சாலோம் சமாதானம், ஊர் பட்டணம், சமாதானத்தின் பட்டணம். சமாதானத்தினுடைய பட்டணம் தான் அந்த எருசலேம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. സമയം സായം സന്ധ്യയാണ്, സന്ധ്യാസമയമാണ്. அது சாயங்கால வேலையாய் இருந்தது. പകലത്തെ ജോലി കഴിഞ്ഞിട്ട് ആട്ടിടയൻ ഒരു വിശ്രാന്തി തേടി ഒരു ഒലിവ് മരത്തിന്റെ ചുവട്ടിലെത്തി. இப்படியாக பகலெல்லாம் அவர் வேலை பார்த்து விட்டு சாயங்கால வேளையிலே ஒரு மரத்தடியிலே அவர் கடந்து சென்றார். കുറെ കഴിഞ്ഞപ്പോൾ പകലത്തെ ജോലി കഴിഞ്ഞ് തീറ്റയെല്ലാം കഴിഞ്ഞ് ഒരു പശുവും വന്ന് ഈ ഒലിവ് മരത്തിന്റെ ചുവട്ടിലെത്തി. இப்படியாக அங்கிருந்த ஒலிவ மரத்திற்கு கீழாக ஒரு பசுவும் புல்லையெல்லாம் மேய்ந்து விட்டு அந்த ஒலிவ மரத்திற்கு அடியிலே நிழலுக்காக கடந்து வந்தது. അല്പനേരം കഴിഞ്ഞപ്പോൾ ഒരു പകൽക്കാലം മുഴുവൻ ആരാന്റെ ഭാരം ചുമക്കുവാൻ, വിഴുപ്പ് ചുമക്കാൻ വിധിക്കപ്പെട്ട ഒരു കഴുതയും വന്ന് ഈ ഒലിവ് മരത്തിന്റെ ചുവട്ടിൽ വിശ്രമത്തിന് എത്തിച്ചേർന്നു. அதுபோலவே அங்கு பாரங்களை சுமந்து கொண்டு வருகின்றதான கழுதையும் கூட இந்த ஒலிவ மரத்தினுடைய நிழலுக்கு நிழலிலே
இடத்திலே வந்து தங்கும்படியாக கடந்து வந்தது. 3 കഥാപാത്രങ്ങള് അവിടെ സമ്മേളിച്ചിട്ടുണ്ട്. இங்கு 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்றாக அந்த ஒலிவ மரத்திற்கு அடியிலே கடந்து வந்தார்கள். ആട്ടിടയനും പശുവും കഴുതയും. அந்த மேய்ப்பனும் பசுவும் கழுதையும் என்று சொல்லி. ആട്ടിടയൻ മലർന്നു കിടന്നുകൊണ്ട് ആകാശത്തിന്റെ അനന്തതയിലേക്ക് നോക്കിയപ്പോൾ അവിടെ നക്ഷത്രങ്ങൾ തെളിയാൻ തുടങ്ങി. இப்படியாக அந்த மேய்ப்பனானவன் மல்லார்ந்து படுத்துக்கொண்டு வானத்தினுடைய நட்சத்திரங்களை அவர் பார்த்தார். നക്ഷത്രങ്ങൾ തെളിഞ്ഞത് കണ്ടപ്പോൾ ആട്ടിടയന്റെ മനോമുഖരത്തിലേക്ക് കഴിഞ്ഞ കാലത്തിലെ ചില ഓർമ്മകൾ കടന്നു വന്നു. இப்படியாக அவர் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய அநேக நினைவுகளை அவர் நினைவுபடுத்தி கொண்டிருந்தார். എന്നിട്ട് ആട്ടിടയൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, യേശു ജനിച്ചപ്പോൾ ആദ്യമായി ആ സന്ദേശം കേട്ടത് ഞാനാണ്. இப்படியாக அவன் தனக்குள்ளாகவே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது மந்தை மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது, அது நான் என்று சொன்னான். ഇത് കേട്ടുകൊണ്ട് നിന്ന പശു പറഞ്ഞു, കേട്ടു എന്നുള്ളത് ശരിയാണ്, എന്നാൽ ആട്ടിടയ എന്റെ പുൽത്തൊട്ടിയിലാണ് ആ കുഞ്ഞേശുവിനെ കിടത്തിയത്. இப்படியாக அந்த பசுவு அந்த மெய்ப்பனை பார்த்து சொன்னது, நீங்கள் முதலாவது உங்களுக்கு கிடைத்த செய்தி சரிதான், ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக எங்களுடைய அந்த மாட்டு தொழுவத்தில் தான் ஆண்டவரை படுக்க வைத்தார்கள் என்று சொல்லி. 2 പേരുടെയും വാദം കേട്ടുകൊണ്ട് നിന്നതായ ആ കഴുത, പാവം കഴുത കുനിഞ്ഞ ശിരസുമായിട്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, ആട്ടിടയ അങ്ങ് കേട്ടു എന്നുള്ളത് ശരിയാണ്, ആ മനോഹരമായ കാവ്യ സന്ദേശം, എന്നാൽ പശുവെ അങ്ങയുടെ പുൽത്തൊട്ടിയിൽ കിടത്തി എന്നതും ശരിയാ, എന്നാൽ ഊർശാലേമിന്റെ തെരുവീതിയിലൂടെ യേശുവിനെ ചുമന്നുകൊണ്ട് യാത്ര ചെയ്യുവാനുള്ള ഭാഗ്യം ലഭിച്ചത് എനിക്കാണ്. இப்படியாக அந்த மேய்ப்பனும் பசுவும் பேசிக் கொண்டிருந்ததை அந்த கேட்ட கழுதை இப்படியாக சொன்னது, அருமையான இந்த மந்தை மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய நீர் தான் முதலாவதாக அந்த வார்த்தையை கேட்டது சரிதான். அதே போல இந்த பசு சொன்னது, என்னுடைய மாட்டு மந்தையில் தான் ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி. ஆனாலும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது, அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவன் நான் என்று சொல்லி அந்த கழுதை சொன்னது. സിംബോളിക്കായ പ്രതീകാത്മകമായ ഈ സന്ദേശം നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി കാണും എന്ന് കരുതുകയാണ്. நான் உங்களுக்காக உதாரணமாக சொன்ன இந்த கதையானது உங்களுக்கு நல்ல முறையிலே புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 2-ാം അധ്യായം 10-ാമത്തെ വാക്യത്തില് ആകാശമേഘങ്ങളിൽ നിന്ന് ഈ അവനിയിൽ പ്രതിധ്വനിച്ച അനുഗ്രഹീതമായ ഒരു സന്ദേശമുണ്ട്, ഭയപ്പെടേണ്ട, സർവജനത്തിനും ഉണ്ടാകുവാനുള്ള ഒരു മഹാസന്തോഷം ഞാൻ നിങ്ങളോട് സുവിശേഷിക്കുന്നു. இப்படியாக இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே, நீங்கள் பயப்படாதீர்கள், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக இன்றைக்கு இந்த சாயங்கால வேளையிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். ഇതാണ് ആട്ടിടയൻ കേട്ട അനുഗ്രഹീതമായ സന്ദേശം എന്ന് പറയുന്നത്. இப்படியாக அந்த மந்தை மேய்ப்பனாய் இருக்கக்கூடியவன் கேட்ட ஒரு சத்தம் இதுவாக தான் இருந்தது. യേശുവിനെ, ആ ഉണ്ണി യേശുവിനെ ഈ പുൽത്തൊട്ടിയിൽ കിടത്തി, അതും നമുക്ക് അറിയാവുന്നതാണ്. நமக்கு நன்றாக தெரியும், அந்த மாட்டு தொழுவத்திலே புல்களில் உள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைத்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். പ്രതീകാത്മകമായിട്ട് പറഞ്ഞാൽ പശു ആ കുട്ടിയെ കണ്ടു, നമുക്ക് ചിന്തിക്കാം. சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பசு அந்த குழந்தையை பார்த்தார். എന്നാൽ കഴുത യെരുശലേമിന്റെ തെരുവീതിയിലൂടെ യേശുവിനെ ചുമന്നുകൊണ്ട്, അല്ലെങ്കിൽ യേശുവിനെ ചുമലിലേറ്റിക്കൊണ്ട് യാത്ര ചെയ്തു. இப்படியாக அந்த கழுதையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்மீது சுமந்து கொண்டு பவனி செல்கிறதை பார்க்கிறோம். ഞാനിത് പറഞ്ഞതിന്റെ കാരണമെന്ന് പറയുന്നത് കാണുന്നതോ കേൾക്കുന്നതോ ഒന്നുമല്ല, ജീവിതത്തിൽ അത് പകർത്തുന്നതാണ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ കരണീയമായിട്ടുള്ളത്. இப்படியாக நாம் கேட்ட காரியங்களிலே நாம் பார்த்தது அல்ல, அதை எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசைப்படுத்தி கொண்டு கொள்கிறோம் என்பதுதான் அதனுடைய தெளிவான காரியமாயிருக்கிறது. ഓരോ കാലഘട്ടങ്ങളിലും യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കാൻ നമ്മിൽ പലർക്കും ഇടയായി. അതുകൊണ്ടാണ് കർത്താവിന്റെ പാദാന്തികത്തിൽ നാം കടന്നു വന്നിരിക്കുന്നത് ആരാധനയ്ക്കായി. வெவ்வேறு கால இடைவேளையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறது நிமித்தமாக தான் இந்த சாயங்கால வேளையிலே அவருடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ദൈവം നിങ്ങളെ ഓരോരുത്തരെയും സമൃദ്ധമായി അനുഗ്രഹിക്കട്ടെ, സഹായിക്കട്ടെ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு உதவி செய்வாராக. ഈ മരുഭൂമിയിൽ ഇങ്ങനെ ഒരു കൂട്ടമായി കൂടുവാൻ ദൈവം നിങ്ങൾക്ക് കൃപ തന്നല്ലോ. இப்படிப்பட்ட இந்த தேசத்திலே தேவனை ஆராதிக்கும்படியான கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எண்ணி நினைத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். സഭയിലെ ഉത്തരവാദിത്തപ്പെട്ട സഹോദരങ്ങളെ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. இந்த பொறுப்பில் உள்ள சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். നമ്മുടെ അല്പനേരത്തെ ചിന്തയ്ക്കായിട്ട് മത്തായി സുവിശേഷം 14-ാം അധ്യായം അതിന്റെ 13-ാമത്തെ വാക്യം മുതൽ சற்று நேர சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14-ம் அதிகாரம்
13 മുതലുള്ള വാക്യങ്ങൾ. 13 இருந்து இருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். അത് കേട്ടിട്ട് യേശു അവിടം വിട്ട് പടകിൽ കയറി നിർജ്ജനമായ ഒരു സ്ഥലത്തേക്ക് വേറിട്ട് വാങ്ങിപ്പോയി. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமாய் ஒரு இடத்திற்கு தனியே போனார். ഒരു വലിയ സന്ദേശം കേട്ടിട്ടാണ് യേശു നിർജ്ജനമായ സ്ഥലത്തേക്ക് വേറിട്ട് വാങ്ങിപ്പോയത്. இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சொற்பொழிவை முடித்துவிட்டு தான் அங்கிருந்து அவர் கடந்து போகிறதை பார்க்க முடியும். ആ സന്ദേശം എന്ന് പറയുന്നത് സ്നാപക യോഹന്നാന്റെ മരണമാണ് അതിന്റെ പിറകിൽ നമുക്ക് കാണാനായിട്ട് സാധിക്കുന്നത്. இதற்கு மேலே உள்ள பகுதி எதுவாக இருந்தது? இந்த யோவான் ஸ்நானகனுடைய மரணத்திற்கு பிற்பாடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். സ്നാപക യോഹന്നാൻ വന്നതിന്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് നമുക്കറിയാം. യേശു കർത്താവിന് വേണ്ടി മുന്നോടിയായിട്ട് വന്നതാണ് സ്നാപക യോഹന്നാൻ. இந்த யோவான் ஸ்நானகன் எதற்காக வந்தார் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை முன்னறிவிக்கும்படியாக கடந்து வந்தவர் இந்த யோவான் ஸ்நானகனாய் இருக்கிறார். ദൈവം എന്ത് കാര്യം ചെയ്യുമ്പോഴും തന്റെ ദൂതനെ അയച്ച് അത് ഡിക്ലെയർ ചെയ്യാറുണ്ട്, വെളിപ്പെടുത്താറുണ്ട്. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு முன்னதாகவே தூதர்களையோ தீர்க்கதரிசிகளையோ அனுப்பி அங்கு சொல்லி வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். കാലഘട്ടങ്ങളിലും മനുഷ്യന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞ് പ്രയാസങ്ങൾ അറിഞ്ഞ് പരമകാരുണികനായ ദൈവം ഇറങ്ങി വരാറുണ്ട്. இப்படியாக மனுஷனுடைய எல்லா தேவைகளையும் அவன் படுகின்ற பாடுகள் நிமித்தமாக அவர் இறங்கி வந்து அநேக அற்புதங்களையும் உதவிகளையும் செய்கிறதை பார்க்க முடியும். ഉൽപ്പത്തി പുസ്തകം 6-ാം അധ്യായത്തിൽ നമുക്ക് കാണാം, നോഹയുടെ കാലഘട്ടം വളരെ പാപഭംഗിലമായ ഒരു കാലഘട്ടത്തില് നോഹയോട് ദൈവം നീതി കാണിച്ചു. இப்படியாக ஆதியாகமத்திலே 6வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்க முடியும். யோனாவின் காலத்திலே யோனா தனக்குள்ளே வாழ்ந்தவர், நோவாவின் காலத்திலே அவன் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி നോഹയോട് ദൈവം ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. இப்படியாக நோவாவிடத்திலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொன்னார். നോഹയ്ക്ക് ദൈവത്തിന്റെ കൃപ ലഭിച്ചു എന്നാണ് തിരുവെഴുത്തിൽ കാണുന്നത്. அங்கு அவருக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். കൃപ എന്ന് പറയുന്ന പദം തന്നെ ആദ്യമായിട്ട് തിരുവെഴുത്തിൽ രേഖപ്പെടുത്തപ്പെടുന്നത് ആ ഭാഗത്താണ്, നോഹയോടുള്ള ബന്ധത്തിലാണ്. கிருபை என்கின்ற அந்த சொல்லினுடைய அந்த வார்த்தையானது முதல் முறையாக வேதாகமத்திலே இந்த 6வது அதிகாரத்திலே இந்த நோவாவுக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். അബ്രഹാമിനെ ദൈവം വിളിച്ചു. അബ്രഹാമിന്റെ അടുക്കിലേക്ക് ദൈവം തമ്പുരാൻ ഇറങ്ങി ചെന്നു. இப்படியாக ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமிற்கு நடுவாக ஆண்டவர் கடந்து சென்றார். അബ്രഹാമിലൂടെ വലിയൊരു പദ്ധതി ദൈവം വിഭാവന ചെയ്തിട്ടുണ്ട്. ஆபிரகாமுக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ഒരു വലിയ സാമ്രാജ്യം രൂപമെടുക്കാനായിട്ട് പോവുകയാണ്. அவரோடு கூட அவர் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை அவர் கொண்டு வர போகின்றார். ദൈവത്തിന് വേണ്ടി ഒരു ജനത്തെ ദൈവം ക്രമപ്പെടുത്താൻ പോവുകയാണ്. தேவனுக்கென்று தனக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்த போகின்றார். അതിന്റെ മുന്നോടിയായി അബ്രഹാമിനെ ദൈവം വിളിച്ചു. அதற்கு முன்னோடியாக இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ഒരു കാലത്ത് യബോക്ക് കടവിന്റെ തീരത്ത് യാക്കോബിനെ വലിയവനായ ദൈവം സന്ധിച്ചു. இப்படியாக யாக்கோபை இரவு நேரத்திலே அந்த தேவன் சந்தித்தார். ഒരു ട്രൈബൽ ലീഡറായി യാക്കോബിനെ ദൈവം തിരഞ്ഞെടുക്കാനായിട്ട് പോവുകയാണ്. இப்படியாக அவன் காட்டுவாசியாய் இருக்கக்கூடிய அவனை ஆண்டவர் தெரிந்தெடுக்க போகின்றார். അതിലൂടെ ഗോത്രങ്ങൾ ഉണ്ടാകണം, രാജവംശങ്ങൾ ഉണ്ടാകണം. அவன் மூலமாக அநேக கோத்திரங்களும் ராஜாக்களும் உருவாக வேண்டும். ആ നിലയിൽ കൂടെ ദൈവം ഓരോ കാര്യം ചെയ്യുമ്പോൾ തന്റെ ദൂതന്മാരെ അയക്കാറുണ്ട്. இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது தன்னுடைய தூதர்களை அனுப்புகின்றார். നമ്മെ ദൈവം തന്റെ ദൂതന്മാരായി ആക്കി വെച്ചിരിക്കുകയാണ് ഈ മണൽക്കാട്ടിൽ. இப்படியாக இந்த தேசத்திலே உங்களையும் என்னையும் ஒரு தேவ தூதர்களைப் போல ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கின்றார். നമുക്ക് ഓരോരുത്തർക്കും ഓരോ ഉത്തരവാദിത്തങ്ങളുണ്ട്. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ദൈവം നമ്മെ തിരഞ്ഞെടുക്കുമ്പോൾ ദൈവത്തിന് ഒരു പദ്ധതിയുണ്ട്, അത് നമ്മൾ മനസ്സിലാക്കണം. தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்ததனுடைய பின்னாக ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். പുത്രനെ നൽകിക്കൊണ്ടാണ് തമ്പുരാൻ നമ്മെ സ്നേഹിച്ചിരിക്കുന്നത്. அவருடைய குமாரன் மூலமாக ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கின்றார். ഇവിടുത്തെ ആ സംഭവം എന്ന് പറയുന്നത് യോഹന്നാന്റെ മരണമാണ്. இங்கு நாம் வாசிக்கக்கூடிய இந்த மத்தேயுவிலே வாசிக்கின்றோம். யோவானுடைய மரணத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். കേട്ടിട്ട് യേശു മരുഭൂമിയിലേക്ക് നിർജ്ജനമായ സ്ഥലത്തേക്ക് വേറിട്ട് വാങ്ങിപ്പോയി എന്നുള്ളതാണ്. இப்படியாக இதை கேள்விப்பட்டவராக இயேசு அவ்விடம் விட்டு படவிலேறி வனாந்திரமாக அவர் கடந்து சென்றார். നമുക്കറിയാം, എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടാകുമ്പോൾ നമ്മൾ പലപ്പോഴും അതിൽ നിന്ന് ഓടി ഒളിക്കുകയാണ് ചെയ്യാറുള്ളത്. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஓடி ஒளியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். മനുഷ്യൻ എന്നുള്ള നിലയിൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ പലപ്പോഴും അങ്ങനെ സംഭവിക്കാറുണ്ട്. இப்படியாக பண பிரச்சனை நிமித்தமாக இதே போலுடைய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். യേശു തമ്പുരാൻ നിർജ്ജനമായ സ്ഥലത്തേക്ക്
താൻ ഒറ്റയ്ക്ക് വേറിട്ട് കടന്നു പോവുകയാണ്. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அதை கேள்விப்பட்டு வனாந்திர மார்க்கமாக அவர் தனியாக செல்கிறதை பார்க்க முடியும். പുരുഷാരം അത് കേട്ടിട്ട് പട്ടണങ്ങളിൽ നിന്ന് കാൽനടയായി അവന്റെ പിന്നാലെ ചെന്നു. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையா அவரிடத்திற்கு போனார்கள். എവിടെയായിരുന്നാലും യേശുവിന്റെ ദിവ്യവാക്കുകൾ കേൾക്കുവാൻ അനേകർ കൂടി വരാറുണ്ട്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கிருந்தாலும் அவருடைய நல்ல சொற்பொழிவையும் வார்த்தையும் கேட்கும்படியாக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக கடந்து வருகிறார்கள். ആ നിലയിൽ ജനങ്ങൾ യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് മരുഭൂമിയിലേക്ക് കടന്നു ചെന്നു. இப்படியாக வனாந்திர மார்க்கமாக அநேக ஜனங்கள் இயேசுவின் இடத்திலே கடந்து செல்கிறார்கள். 14ാമത്തെ വാക്യം, അവൻ വലിയ പുരുഷാരത്തെ കണ്ട് അവരിൽ മനസ്സലിഞ്ഞ് അവരുടെ രോഗികളെ സൗഖ്യമാക്കി. 14வது வசனம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதியிலிருந்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ഈ രോഗികളെ സൗഖ്യമാക്കി എന്ന് പറയുന്നതിന്റെ ആത്യന്തികമായ വസ്തുത എന്ന് പറയുന്നത്, இந்த அவர்கள் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை அவர் சுஸ்தமாக்கினார் என்று சொல்லும் பொழுது, രോഗത്തിൽ നിന്ന് മോചനം കിട്ടേണ്ടത് ആവശ്യമാണ്. வியாதியிலிருந்து குணப்பட வேண்டியது அவசியம் உள்ளதுதான். അപ്പോൾ തന്നെ ആ കാലഘട്ടത്തിലെ ഒരു പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത്, அந்த நாட்களிலே ஒரு விசேஷமான காரியம் என்று சொல்லும் பொழுது, ഏതെങ്കിലും നിലയിലുള്ള രോഗം, കുഷ്ഠം, അതുപോലെയുള്ള രോഗമുള്ളവര് ദൈവസന്നിധിയിൽ നകന്നു നിൽക്കണം. இப்படியாக வியாதியாய் இருக்கிறவர்கள், குஷ்டரோகம் உள்ளவர்கள் ஜனங்களை விட்டு சற்று தூரமாக தான் இருக்க வேண்டும். ആ കാലഘട്ടത്തിലെ യഹൂദ ചരിത്രം എന്ന് പറയുന്നത് അങ്ങനെയാണ്. அந்த நாட்களிலே யூதருடைய கலாச்சாரங்களிலே இப்படிப்பட்டதாய் இருந்தது. കുഷ്ഠമുള്ളവനും ഉടന്തനും കുരുടനും ദൈവസന്നിധിയിൽ വന്നുകൂടാ. இப்படியாக குஷ்டனும் முடவனும் கண் பார்வை தெரியாதவனும் தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியாது. എന്നാൽ യേശു തമ്പുരാന്റെ പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത് അവരെ ചേർത്ത് പിടിക്കുകയാണ്, അവരുടെ രോഗത്തെ മാറ്റിക്കൊടുത്തിട്ട് ദൈവസന്നിധിയിലേക്ക് അവരെ അടുപ്പിക്കുകയാണ്. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய விசேஷமான குணம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுடைய அருகாமையிலே சென்று அவர்கள் அருகாமையிலே கொண்டு வருவதுதான் அவருடைய விசேஷ நோக்கமாயிருந்தது. ജീവിതത്തിൽ മനസ്സിലാക്കേണ്ട ആത്യന്തികമായ കാര്യം, നമ്മുടെ ഏത് അവസ്ഥയിലും നമ്മെ സ്നേഹിക്കുന്ന ഒരു നല്ല ദൈവം ജീവിക്കും. இப்படியாக இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமான காரியம், எந்த நிலைமையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கின்றார். നമ്മുടെ പ്രതിസന്ധികളിൽ, നമ്മുടെ വൈഷമ്യങ്ങളിൽ അവൻ നമ്മോട് മനസ്സലിയുന്ന ഒരു നല്ല ദൈവമാണ്. நம்முடைய பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் நமக்காக மனதுருகிற ஒரு தேவன் அவர். നാം പാപികളായിരുന്നപ്പോൾ നമ്മോട് മനസ്സലിഞ്ഞ് നമ്മുടെ പാപത്തിന് അവൻ പരിഹാരകനായിട്ട്, நாம் பாவிகளாய் இருந்த பொழுது இயேசு ஆண்டவர் நம் மீது கிருபையாய் இருந்ததினாலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கின்றார். അതിനുശേഷമുള്ള നമ്മുടെ ഈ വിശ്വാസ ജീവിത യാത്രയിലും അവൻ നമ്മോട് എത്രയോ പ്രാവശ്യം മനസ്സലിഞ്ഞിട്ടുണ്ട്. ஆனால் அதற்கு பிற்பாடு நாம் ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் கிருபையாக நமக்கு இறங்கி இருக்கின்றார். എത്രയോ പ്രയാസങ്ങളിലും കഷ്ടങ്ങളിൽ നിന്ന് അവിടുന്ന് നമുക്ക് മോചനം തന്നിട്ടുണ്ട്. அநேக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இருந்து நமக்கான ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். എത്രയോ വ്യക്തികളുടെ ജീവിതത്തിലാണ് ഈ നല്ല ദൈവം മനസ്സലിഞ്ഞിട്ടുള്ളത്. அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த நல்ல தெய்வம் இறங்கி கிருபை பாராட்டி இருக்கின்றார். ഒരിക്കൽ മോസസ് എന്ന് പറയുന്ന മനുഷ്യന്റെ ജീവിതത്തിൽ ദൈവം മനസ്സലിഞ്ഞു. இப்படியாக மோசே என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையிலே தேவன் இறங்கி கிருபை பாராட்டினார். നഗരം എന്നറിയപ്പെടുന്ന ഹെലിയോപോലീസിലാണ് മോശ ജനിച്ചത്. இப்படியாக இந்த மோசே அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு நடுவாக அந்த பிறந்தது, எபிரேயர் இதிலே பிறந்ததை நாம் பார்க்க முடியும். ഇസ്രായേലിൽ ഈജിപ്തിൽ വെച്ചാണ് തന്റെ ജനനം ഉണ്ടാകുന്നത്. இப்படியாக அந்த இஸ்ரவேலிலே எகிப்திலே அவர் மோசே பிறக்கின்றார். ആ കാലഘട്ടത്തിലെ ഫറവോന്റെ ആജ്ഞയനുസരിച്ച് ദൈവജനത്തിന്റെ കുഞ്ഞുങ്ങളെ കൊന്നുകളയണം. இப்படியாக பார்வோனுடைய அங்கு சொல்லப்பட்ட கட்டளை என்று சொன்னால் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். ആ കാലഘട്ടത്തിൽ നൈൽ നദി എന്ന് പറയുന്നത് ഒസിരീസ് എന്ന ദേവന്റെ ആരാധനയുടെ സ്ഥലമാണ് ആ നൈൽ നദി. அந்த நைல் நதி என்று சொல்வது ஓசிரிஸ்னுடைய அந்த தேவர்களுடைய ஆராதிக்கக்கூடிய இடமாய் இருக்கிறது. ആ നൈൽ നദിയുടെ ഒരു ഞാങ്കണ പെട്ടിയിലൂടെ ഒഴുകിപ്പോയ മോസസിനോട് ദൈവം മനസ്സലിഞ്ഞു എന്നുള്ളത്. இப்படியாக அந்த நைல் நதியிலே உருவாக்கப்பட்ட சிறிய அந்த பேழை, சின்ன ஒரு பேழைக்குள்ளாக அவன் அங்கு வைத்து, பெட்டிக்குள்ளாக வைத்து காக்கப்பட்ட மோசையை பார்க்க முடியும். കാരണം ദൈവത്തിന് അവനെ ആവശ്യമായിരുന്നു. காரணம் என்னென்று சொன்னால் தேவனுக்கு அவனை கொண்டு ஒரு நோக்கம் இருந்தது. വലിയൊരു പദ്ധതി അവനിലൂടെ നടപ്പിലാക്കുവാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുകയാണ്. அவனை கொண்டு அநேக காரியங்களை செய்ய தேவன் விரும்பினவராக காணப்பட்டார். ദൈവമക്കളെ, നമ്മെ കുറിച്ച് ദൈവത്തിന് ഉദ്ദേശമുണ്ട്. வாஸ்தவமாய் நம்மை குறித்தும் தேவன் நம்மை எல்லாரை குறித்து ஒரு நோக்கமத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். അപ്പോൾ കുറച്ചുപേര് കയറി വരുന്നത് ഞാൻ സന്തോഷത്തോടെ കണ്ടു. இப்பொழுது ஒரு சிலரை உள்ளே வந்ததை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். നിങ്ങൾ വന്നതിന് ദൈവത്തിന് ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. நீங்கள் இங்கு வந்திருப்பதனுடைய ஒரு நோக்கம், தேவன் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். നിങ്ങളെ കുറിച്ച് ദൈവത്തിന് ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை
வைத்திருக்கின்றார். വെറുതെ ഒരു ഹ്യൂമൻ ജന്മം, ഒരു മനുഷ്യ ജന്മം നമുക്ക് തന്നതല്ല ദൈവം. இப்படியாக விருதாவாக நமக்கு ஒரு மனுஷனை, ஒரு உருவத்தை, நம்முடைய ஒரு ஜீவனை அவர் கொடுக்கவில்லை. ഈ ദേശത്തേക്ക് നമ്മെ വെറുതെ കൊണ്ടുവന്നതല്ല. இந்த தேசத்திற்கு விருதாவாக நம்மை ஆண்டவர் கொண்டு வரவில்லை. തേടി വന്നവരാണ്. நாம் இப்படியாக வாழ்க்கையை தேடி வந்தோம். അതുപോലെ ദൈവം നമ്മെ സൃഷ്ടിച്ചപ്പോൾ ദൈവത്തിന് ആത്യന്തികമായ ചില ഉദ്ദേശങ്ങളുണ്ട് നമ്മെ കുറിച്ച്. தேவன் நம்மை படைத்த பொழுது நம்மை குறித்துதான ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கின்றார். ഈ തമ്പുരാൻ മനസ്സലിയുന്ന ദൈവമാണ്. இந்த தேவன் மனதிருகுகின்ற தேவன். ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ പ്രയാസങ്ങളിൽ, രോഗങ്ങളിൽ, ദുഃഖങ്ങളിൽ, ആവശ്യങ്ങളിൽ, വേദനകളിൽ ഈ ദൈവം നിങ്ങളോട് മനസ്സലിയാൻ പോകും. இந்த ராத்திரி நேரத்திலே நான் சொல்லுகின்றேன், இந்த தேவன் நம்முடைய பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் நமக்கு சாதகமற்ற சூழ்நிலையிலும் நமக்கு போதுமான தேவனாய் அவர் இருக்கின்றார். ഇവിടെ സംഭവിച്ച ഒരു കാര്യം നമ്മൾ പെട്ടെന്ന് ചിന്തിക്കാനായിട്ട് പോവുകയാണ്. இங்கு நடந்த காரியத்தை வேகமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். വൈകുന്നേരമായപ്പോൾ ശിഷ്യന്മാർ അവന്റെ അടുക്കൽ ചെന്ന്, ഈ സ്ഥലം മരുഭൂമിയല്ലോ, നേരവും വൈകി. இப்படியாக சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம் நேரமும் ஆயிற்று என்று சொல்லி சொன்னார்கள். ഈ മരുഭൂമിയിൽ അവർ പറഞ്ഞ ആദ്യത്തെ കംപ്ലൈന്റ് എന്ന് പറയുന്നത് പ്ലേസിനെ കുറിച്ചുള്ള വലിയ ഒരു കംപ്ലൈന്റ് ആണ്, അതുപോലെ സമയത്തെ കുറിച്ചുമാണ്. இப்படியாக அவர்கள் முதலாக சொன்ன ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீஷர்கள் சொன்னார்கள், இது ஒரு അവർ പറഞ്ഞത് ഈ സ്ഥലം മരുഭൂമിയല്ലോ എന്ന് പറയാനായിട്ട്. முதலாவதாக சீஷர்கள் இயேசுவினிடத்திலே சொன்னார்கள், இது வனாந்தரம் என்று சொல்லி. മരുഭൂമിയാണെന്ന് അറിഞ്ഞുകൊണ്ടാണ് യേശു അവിടെ ചെന്നിരിക്കുന്നത്. வனாந்தரம் என்று சொல்லி நன்றாக அறிந்தவராக இயேசு அங்கு கடந்து சென்றார். കാരണം യേശു എല്ലാം അറിയുന്നവനാണ്, സർവജ്ഞാനിയാണ്. காரணம், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறியக்கூடிய சர்வஞானியாய் இருக்கிறார். സർവശക്തനായ ദൈവമാണ്. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ഏത് കാര്യത്തെ കുറിച്ചും അറിവുള്ളവനാണ്. எல்லாவற்றையும் அறிகின்ற தேவன். ഈ ദൈവത്തിന്റെ അടുക്കൽ ചെന്നിട്ട് അവർ പറയുകയാണ്, പ്ലേസിനെ കുറിച്ചുള്ള പരാതി, ഈ സ്ഥലം മരുഭൂമിയല്ല. அப்படிப்பட்ட தேவனிடத்திலே அவர்கள் சென்று அந்த இடத்தை குறித்ததான பிரச்சனையை சொல்லுகின்றார்கள். രണ്ടാമത്തെ അവരുടെ പരാതി എന്ന് പറയുന്നത് നേരം വൈകി എന്നുള്ള പരാതി. அவருடைய இரண்டாவது பிரச்சனை என்று சொன்னால் சாயங்காலமாகிவிட்டது என்று சொல்லி சொன்னார்கள். പലപ്പോഴും നമ്മുടെ സാഹചര്യങ്ങളെ കുറിച്ച് നമ്മളൊക്കെ ഇങ്ങനെ പറയാറുണ്ട്. பல நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலே நாம் இப்படியாக சொல்வதுண்டு. ഞാൻ ഒരു ഓർത്തഡോക്സ് കുടുംബത്തിൽ നിന്ന് വിശ്വാസം സ്വീകരിച്ചു വന്ന ഒരാളാണ്. நான் இப்படியாக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவரை அறிந்து கொண்டு வந்தவன். ആ സഭയുടെ അല്ലെങ്കിൽ ആ മതത്തിന്റെ പുരോഹിതനാകാൻ ആഗ്രഹിച്ചു പോയ ഒരാളാണ്. நான் இப்படியாக அந்த பக்தி வைராக்கிய நிமித்தமாக அதனுடைய பூஜைகளை செய்யக்கூடியவனாக நான் காணப்பட்டேன். എന്നാൽ ഈ പരമമായ സത്യത്തെ മനസ്സിലാക്കുവാൻ എന്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് ഭാഗ്യം ലഭിച്ചു. இப்படிப்பட்ட தேவனை நான் சரியான நிலைமையில அறிந்து கொள்ளும்படியான தேவனுடைய கிருபை பாராட்டினார். ഏതെങ്കിലും ആചാരങ്ങൾക്കും അനുഷ്ഠാനങ്ങൾക്കും എല്ലാം അപ്പുറമാണ് ദൈവം നമ്മെ കുറിച്ച് ഉദ്ദേശിക്കുന്നത് എന്ന് എന്റെ ജീവിതത്തിൽ മനസ്സിലാക്കാൻ ഇടയായി. இப்படியாக இந்த ஆராதனைக்கும் பூஜையான காரியங்கள் மற்ற எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் இந்த தேவன் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். ഈ വിശ്വാസത്തിന്റെ പാതയിൽ ഈ ബൈബിളും മാറോട് ചേർത്ത് എന്റെ ജീവിതയാത്ര മുന്നോട്ട് പോകുമ്പോൾ അനേകർ എന്നോട് പറഞ്ഞു, നിന്റെ ജീവിതം ഇനി മരുഭൂമിയാ. இப்போ அப்படியாக அந்த நிலைமையிலே இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக இந்த வேத வசனத்தை பிடித்துக்கொண்டு விசுவாச பாதையிலே கடந்து வந்த பொழுது என்னை பார்த்து எல்லாரும் சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கை வனாந்திரமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி. ആ വഴി പോയിരുന്നെങ്കിൽ നല്ല സ്ഥാനവും മാനവും മഹത്വവും ഒക്കെ ലഭിക്കും. ஒருவேளை நான் என்னுடைய பழைய நிலைமையிலே நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால் எனக்கு நல்ல பெருமையும் புகழ்ச்சியும் பேரும் கிடைத்திருக்கும். ഇതുപോലൊരു കാലഘട്ടത്തിലാണ് ഈ സംഭവം നടക്കുന്നത്, ഈ മരുഭൂമിയുടെ സംഭവം നടക്കുന്നത്. இது போல ஒரு சூழ்நிலை தான் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். അവിടെ പ്രൗഢമായ ഒരു യഹൂദന്റെ മതം ഉണ്ടായിരുന്നു ആ കാലഘട്ടത്തിൽ. அந்த நாட்களிலே யூத குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதத்தை நாம் பார்க்கிறோம். ചരിത്രം പറയുന്നതനുസരിച്ച് അവർക്ക് 7 പെരുന്നാളുകൾ ഉണ്ടായിരുന്നു. அப்படியாக சரித்திரம் சொல்லுகிறது, அவர்களுக்கென்று 7 விசேஷித்த நாட்கள் உண்டு. അവർക്ക് 5 യാഗങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. அவர்களுக்கு 5 விதமான பலிகள் உண்டு. അവർക്ക് 613 നിയമങ്ങളും 10 കൽപ്പനകളും ഉണ്ടായിരുന്നു. 603 கற்பனைகளும் அவர்களுக்கு அதற்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருந்தது. നൂറുകണക്കിന് പുരോഹിതന്മാരുണ്ടായിരുന്നു. நூற்றுக்கணக்கான அந்த பூஜை செய்ய ஆசாரியர்கள் ഈ காணப்பட்டார்கள். പുരോഹിതന്മാരും യാഗങ്ങളും യോഗങ്ങളും കർമ്മങ്ങളും ഉള്ള സമയത്താണ് ആകാശമേഘങ്ങളിൽ നിന്ന് സുവിശേഷത്തിന്റെ സന്ദേശം ലോകത്തെ അറിയിച്ചത്. இப்படியாக அந்த ஆசாரியர்களும் அநேகர் காணப்பட்ட அந்த நாட்களிலே பரலோகத்தை விட்டு பூவுலகத்துக்கு கடந்து வந்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். സുവിശേഷം കേട്ടിട്ടില്ലേ? அதுவரை இந்த உலகம் அந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்டதே இல்லை. ഇങ്ങനെ ഒരു പദത്തെ കുറിച്ച് പരിചയം പോലും ലോകത്തിനില്ല. அதை குறித்து யாவருக்கும் ஒன்றும் தெரியாத நிலைமையில் இருந்தார்கள். ഈ ആചാരം ചെയ്തുകൊണ്ട് അവർ മുന്നോട്ട് പോവുകയാണ്. இப்படிப்பட்ட ஆராதனையை செய்தவர்களாக கடந்து சென்றார்கள். അതിൽ അവർ ഊറ്റം കൊള്ളുകയാണ്. அதன் மூலமாக அவர் உற்சாகம் அடைந்தார்கள்.
சென்றார்கள். ഇതാണ് മഹത്വം എന്ന് പറഞ്ഞ് അവർ ജീവിക്കുകയാണ്. இதுதான் தேவனுக்கு விரும்புகிறது என்று சொல்லி சென்றார்கள். എന്നാൽ സൃഷ്ടിതാവായ ദൈവം പറഞ്ഞു, ഇതല്ല മഹത്വം. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதுவல்ல ஆராதனை. നിന്റെ പാപത്തിന് പരിഹാരം ഉണ്ടാകേണ്ടത് ആവശ്യമാണ്. உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியது மிக மிக அவசியமுள்ளதா இருக்கிறது. അതിനുവേണ്ടിയാണ് ദൈവം തന്റെ പദ്ധതി ഒരുക്കിയത്. அதனால் தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். കാൽവാരി സ്ലീബായിൽ തന്റെ പുത്രനെ നൽകിക്കൊണ്ട് നമ്മെ സ്നേഹിച്ചു. கல்வாரி சிலுவை மரத்திலே அவரை பலியாக கொடுத்து உங்களை அவர் நேசித்து இருக்கிறார். ഇവിടുത്തെ പരാതി മരുഭൂമിയാണ് സ്ഥലം എന്നുള്ളത്. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்று சொன்னால், முதலாவதாக அது வனாந்திரம் என்று சொல்லி പറയുന്ന യഹൂദന്മാരുടെ പിതാമഹന്മാരെ എത്രയോ കാലങ്ങൾ മരുഭൂമിയിലൂടെ ദൈവം നടത്തി. ஆனால் இதை சொல்லுகின்ற அவருடைய முன்னோர்கள் எல்லாம் பல வருடங்களாக வனாந்திரத்திலே தான் வாழ்ந்து கொண்டு வந்தவர்கள். ഇസ്രായേലിലെ അടിമത്തത്തിൽ നിന്ന് അവരെ കൊണ്ടുവരുന്നത് മോസസിലൂടെയാണ്. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை கொண்டு வந்த மோசேயை நமக்கு தெரியும். സീൻ മരുഭൂമിയിൽ വന്നപ്പോൾ അവർക്ക് വിശക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. சீன் வனாந்திரத்திலே வந்த பொழுது அவர்களுக்கு பசிக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். ആകാശത്തിന്റെ കിളിവാതിലുകളെ തുറന്ന് അവർക്ക് മന്ന തിന്നാനായിട്ട്. இப்படியாக வானத்தின் பலகலிகளை திறந்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார். ഇറച്ചി തിന്നാൻ കൊതിയാണെന്ന് പറഞ്ഞപ്പോൾ കാറ്റടിപ്പിച്ച് കാടയെ കൊടുത്തു. இப்படியாக அவர்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொன்ன பொழுது புயல் காற்றை பெரிய காற்றை வர பண்ணி காடை அவர்களுக்கு கொடுத்தார். എത്രയോ സ്നേഹവാനാണ് ദൈവം. எப்படி நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். ഇങ്ങനെ നടത്തിയ അപ്പന്മാരുടെ മക്കള് പറയുകയാണ്, ഈ സ്ഥലം മരുഭൂമിയാ, നേരം വൈകി. இப்படி நடத்தி கொண்டு வந்த அந்த முன்னோர்களுடைய வழியாக வந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், இது வனாந்தரம் என்று சொல்லி. 40 വർഷമാണ് സീൻ മരുഭൂമിയിലൂടെ നടന്നത്. அவர்கள் 40 வருஷமாக அந்த சீன் வனாந்தரத்தின் வழியாக கடந்து வந்தார்கள். എന്തുകൊണ്ടാണ് അങ്ങനെ നടന്നതെന്നറിയാമോ? അവരുടെ കയ്യിലിരിപ്പ് കൊണ്ട്, അവരുടെ പാപം നിമിത്തമാണ് അങ്ങനെ നടക്കേണ്ടി വന്നത്. எதற்காக அவர்கள் 40 வருஷங்கள் நடந்து வந்தார்கள் தெரியுமா? அவருடைய கையில் இருந்த அந்த பாவத்தின் நிமித்தமாக. നമ്മുടെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ നാം നമ്മെ തന്നെ ഒന്ന് പുനഃപരിശോധിക്കണം. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை நாமே ஒரு விசையாக பரிசோதித்து பார்ப்போம். ഞാൻ ദൈവത്തോട് ചേർന്നാണോ നടക്കുന്നത്? நான் தேவனோடு கூட சேர்ந்து வாழ்கின்றேனா? ദൈവത്തിന്റെ കൃപ എന്നിൽ വ്യാപരിക്കുന്നുണ്ടോ? தேவனுடைய கிருபை എന്നിலே பெருகுகின்றதா? എനിക്ക് തന്ന പരിശുദ്ധാത്മാവിലൂടെ ഞാൻ ഈ ദൈവത്തോട് ചേർന്നാണോ നടക്കുന്നത്? தேவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பரிசுத்த ஆத்மாவோடு கூட தேவனோடு கூட என்னால் நடக்க முடிகிறதா? ഇവിടെ അവരുടെ പരാതിയാണ് സ്ഥലത്തെ കുറിച്ച്, പ്ലേസിനെ കുറിച്ചും ടൈമിനെ കുറിച്ചുമുള്ള പരാതി. அவர்களுக்கு முதலாவது கொண்டு வந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அவர்கள் அந்த இடத்தையும் நேரத்தையும் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. നമ്മൾ പലപ്പോഴും പറയാറുണ്ട്, സമയം പോയി. அநேக நேரங்களே சொல்வோம், நமக்கு நேரமாகிவிட்டது. എന്നാൽ ഫിലോസഫേഴ്സ് പറയുന്ന സമയം പോയില്ല, സമയം ഇവിടെയുണ്ട്, പോകുന്നത് നമ്മളാണ്. ஆனால் அநேக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நேரம் இங்குதான் இருக்கிறது, நாம் தான் கடந்து செல்கின்றோம் എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്കൊരു കാലം ദൈവം തരികയാണ്. எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நமக்கென்று ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். ഈ കാലം അതിവേഗം ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു, നമ്മുടെ ജീവിതം പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அந்த காலங்களும் நம்முடைய வாழ்க்கையும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. അപ്പോൾ പരാതി പറയുന്നവരായിട്ടല്ല തീരേണ്ടത്. நாம் இப்படியாக எப்பொழுதும் பிரச்சனையை சொல்லுவர்களாக ഒന്ന് അവർ പറഞ്ഞത് മരുഭൂമി, സ്ഥലത്തെ കുറിച്ചുള്ള പരാതി. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், ஒரு இடத்தை குறித்தான பிரச்சனையை சொன்னார்கள். ടൈമിനെ കുറിച്ചുള്ള പരാതി. இரண்டாவது அந்த நேரத்தை குறித்து சொன்னார்கள். മൂന്നാമത്തെ പരാതി, പുരുഷാരം ഗ്രാമങ്ങളിൽ പോയി ഭക്ഷണ സാധനങ്ങൾ കൊള്ളേണ്ടതിന് അവരെ പറഞ്ഞയക്കണം എന്ന് പറഞ്ഞു. மூன்றாவது, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கான போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். മൂന്നാമത്തെ അവരുടെ യേശുവിനോടുള്ള റിക്വസ്റ്റ് എന്ന് പറയുന്നത് ഭക്ഷണം കഴിക്കാനില്ല എന്നുള്ളത്. மூன்றாவது ஒரு குறையாக இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறது என்ன? நமக்கான உணவு இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். എത്ര ദാരുണമായ ഒരു അവസ്ഥയാണെന്ന് നോക്കിക്കേ. எவ்வளவு ஒரு தரித்திரமான ஒரு நிலைமை என்று சொல்லி எண்ணி நினைத்து பாருங்கள். ഇവരുടെ അപ്പന്മാരെ ഭക്ഷണം കൊടുത്ത് നടത്തിക്കൊണ്ടുവന്ന ഒരു ദൈവം ജീവിക്കുന്നു. அவர்களுடைய முன்னோர்கள் தகப்பனை எல்லாம் ஆண்டவர் அந்த வனாந்திரத்தின் வழியாக உணவுகளை எல்லாம் கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். അവൻ നടത്തിയ വഴികളെല്ലാം അവർ മറന്നുപോയി. அப்படி நடத்தி வந்த வழிகளை எல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். മക്കളെ, നമ്മുടെ ജീവിതത്തിൽ അങ്ങനെയാകാതിരിക്കട്ടെ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டாம். ഏതവസ്ഥയിലും നമ്മെ പരിപാലിക്കുവാൻ മതിയായ ഒരു ദൈവം ജീവിക്കുന്നു. எல்லா நிலைமைகளையும் நமக்கு போதுமான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். അവൻ എല്ലാം നമ്മെ സമൂലമായി അറിയുന്നു, പൂർണ്ണമായി. அவர் நம்மை முழுவதுமாக அறியக்கூடிய தேவன். നമ്മെ പൂർണ്ണമായി രക്ഷിക്കുവാൻ, വിടുവിക്കുവാൻ അവൻ മതിയായ ദൈവമാണ്. அவர் முழுமையாக நம்மை ரட்சிக்கவும் காக்குவதற்கும் அவர் போதுமானவர். ഇവിടെ പറയുന്ന കാര്യം നമ്മളൊന്ന് ചിന്തിക്കണം. இங்க சொல்லுகிற காரியத்தை நீங்கள் மிக கவனமாக கவனியுங்கள். ആളുകളെ പട്ടണത്തിലേക്ക് പറഞ്ഞയക്കണം.
இங்க சொல்வதை பாருங்கள். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்களை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு அனுப்பிவிட വലിയ வேண்டும். ഒരു ജനക്കൂട്ടം അവിടെ ഉണ്ട്. அங்க மிகப்பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறது. അവർ യേശുവിന്റെ സന്നദ്ധിയിൽ നിന്ന് അവന്റെ വായിൽ നിന്ന് ലാവണ്യ വാക്കുകൾ ദൈവവചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. தேவனுடைய நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாக கடந்து வந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். അപ്പോൾ ഇവര് പറയുന്നത് ഈ ആൾക്കാരെ പിരിച്ചുവിടണം. இப்பொழுது இந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்களை வேகமாக திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ദൈവത്തിന്റെ വായിൽ നിന്നുള്ള വചനം വേണ്ടെന്ന് വെച്ചിട്ട് അവരെ പട്ടണത്തിലേക്ക് ഭക്ഷണത്തിന് വേണ്ടി പറഞ്ഞയക്കാനാണ് പറയുന്നത്. இப்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து கேட்கக்கூடிய அந்த வார்த்தை போதும், அவர்களை மீண்டுமாக அவருடைய இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் சொன்னார்கள். ചില വർഷങ്ങൾക്ക് നാളുകൾക്ക് മുമ്പ് യേശു പിശാചിനാൽ പരീക്ഷിക്കപ്പെട്ടപ്പോൾ പിശാചിനോട് യേശു പറഞ്ഞത്, മനുഷ്യൻ അപ്പം കൊണ്ട് മാത്രമല്ല ജീവിക്കുന്നത്, ദൈവത്തിന്റെ വായിൽ നിന്ന് വരുന്ന വചനം കൊണ്ടും ജീവിക്കുന്നു. ആമേൻ. இதே சில நாட்களுக்கு முன்னதாக இதே போல் இருக்கக்கூடிய ஒரு வனாந்திரத்திலே அந்த பிசாசானவன் ஆண்டவரிடத்திலே சோதிக்கிறவனாக காணப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், தேவன் மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி യേശുനാഥന്റെ അടുക്ക ചെന്നിട്ടാണ് ഭക്ഷണത്തിന്റെ കാര്യത്തിൽ ഈ ജനത്തെ ഡിസ്പേഴ്സ് ചെയ്യണം എന്ന് ആവശ്യപ്പെട്ടു. இப்படியாக உணவுக்கான காரியங்களை இயேசுவிடத்திலே சொல்லி இந்த ஜனங்களை மீண்டுமாக திரும்பி அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் தீர்மானித்தார்கள். വളരെ സ്നേഹത്തോടെ പറയട്ടെ, நான் உங்களுக்கு அன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ പരിസ്ഥിതികൾ ഏതുമാകട്ടെ, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, കഷ്ടങ്ങളും പ്രയാസങ്ങളും ദുഃഖങ്ങളും ജോലിയില്ലായ്മകളും പരിമിതികളും ഒക്കെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ വരാനുള്ള സാധ്യതയുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேலை இல்லாததும் பண கஷ்டம் என்று சொல்லி அநேக நிலைமைகளிலே கடந்து வரலாம். ഒരു വിശ്വാസിയുടെ ജീവിതം അത് വിശ്വാസത്തിന്റെ ജീവിതമാണ്. ஆனால் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே அது ஒரு விசுவாச போராட்டமா தான் இருக்கிறது. ലേഖനം 1:17 വായിക്കുന്നത്, നീതിമാൻ വിശ്വാസത്താൽ ജീവിക്കും. ரோமர் 1:17 இப்படியாக வாசிக்கின்றோம், நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லி. 40 വർഷം പിന്നിട്ട എന്റെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഒത്തിരി പ്രയാസങ്ങൾ ഞാൻ അഭിമുഖീകരിച്ചിട്ടുണ്ട്. சகோதரருடைய வாழ்க்கையிலே 40 வருடங்களுக்கு மேலாக அநேக பிரச்சனையின் வழியாக அவர் கடந்து சென்றார். എന്നാൽ സ്വർഗത്തിലെ ദൈവം നടത്തുന്നു, ഇന്നും പരിപാലിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் இன்னும் அவரை நடத்துகின்றார், அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ജീവിതത്തിന്റെ പ്രയാസങ്ങളിൽ ഏതെങ്കിലും സ്ഥലത്ത് നിന്ന് ഒളിച്ചോടുന്നവരായിട്ടല്ല നാം തീരേണ്ടത്. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது ஒளிந்து ஓடக்கூடிய நிலைமையிலே நாம் காணப்படக்கூடாது. പരാതി പറയുന്നവരും പിറുപിറുക്കുന്നവരുമായിട്ടല്ല തീരേണ്ടത്. நாம் இப்படியாக முறுமுறுக்கிறவர்களாக குறை சொல்லுறவர்களாக காணப்படக்கூடாது. മൂന്നാമത് യേശു പറയുന്ന ഒരു മറുപടി ഉണ്ട്. அங்க இயேசு சொல்லுகின்ற നിങ്ങൾ അവർക്ക് ഭക്ഷിപ്പാൻ കൊടുപ്പിൻ എന്ന് പറഞ്ഞു. இயேசு அவர்களை நோக்கி அவர்களை போக விடுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். അവർ അവനോട് 5 അപ്പവും 2 മീനുമല്ലാതെ ഞങ്ങൾക്ക് ഇവിടെ ഒന്നുമില്ല എന്ന് പറഞ്ഞു. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீனே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். ഈ ശിഷ്യന്മാരുടെ കയ്യിലിരിക്കുന്ന 5 അപ്പവും 2 മീനും അവരുടേതാണെന്ന് അവർ അവകാശപ്പെടുമ്പോഴും അത് അവരുടേതല്ല എന്നുള്ളതാണ്. இப்படியாக அந்த சீஷர்கள் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள், ஆனால் அது அவர்களுடைய உணவு அல்ல. അതൊരു ഇടയച്ചെറുക്കന്റെ അമ്മ അവന് കഴിക്കാനായിട്ട് കൊടുത്തു വിട്ട സാധനമാണ്. அப்படியாக அந்த ஜனக்கூட்டத்திலே வந்த ஒரு சிறிய பையனிடத்திலே அவனுடைய தாய் அவனுக்கு கொடுத்து அனுப்பிய அது உணவாக இருந்தது. അത് അവകാശപ്പെട്ടുകൊണ്ടാണ് ഈ കർത്താവിന്റെ വാത്സല്യ ശിഷ്യന്മാര് യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് ചെല്ലുന്നത്. அந்த உணவை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்று சொல்லி. യേശു തമ്പുരാൻ അവിടെ പറഞ്ഞൊരു മറുപടി ഉണ്ട്. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியாக இப்படி சொல்லுகின்றார், അത് ഇങ്ങ് കൊണ്ടുവരുവിൻ എന്ന് പറഞ്ഞു. 18 அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். പിന്നെ പുരുഷാരം പുല്ലിന്മേൽ ഇരിപ്പാൻ കൽപ്പിച്ചു. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு, അവൻ സ്വർഗത്തേക്ക് നോക്കി വാഴ്ത്തി അപ്പം നുറുക്കി ശിഷ്യന്മാരുടെ പക്കലും ശിഷ്യന്മാർ പുരുഷാരത്തിനും കൊടുത്തു. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்திலே கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். അവിടെ ആ മരുഭൂമിയിൽ ഒരു വലിയ അത്ഭുതം അവരുടെ ജീവിതത്തിൽ അവർ കാണാനായിട്ട് പോയി. அந்த வனாந்தரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அங்கு பார்க்க முடிந்தது. ഇത് ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരുവിൻ എന്നാണ് കർത്താവ് പറയുന്നത്. ஆண்டவர் சொன்னார், அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. അത് കർത്താവിന്റെ കയ്യിൽ കൊടുത്തപ്പോൾ കർത്താവ് വാഴ്ത്തി നുറുക്കി പിതാവായ ദൈവത്തെ
സ്തുതിച്ചുകൊണ്ട് അത് നുറുക്കി എന്നുള്ളതാണ്. இப்படியாக ஆண்டவருடைய கரங்களிலே அதை கொண்டு வந்து கொடுத்த பொழுது வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி அதை பிட்டு அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள். ജീവിതത്തിൽ ചില നുറുക്കപ്പെടലുകൾ ചിലപ്പോൾ സംഭവിക്കാം. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நொறுக்கப்படுகிற சூழ்நிலை காணப்படலாம். ഒരു പല പരാതിയും ടൈമും ഫുഡും അതുപോലെ പ്ലേസും ഒക്കെ പരാതി പറഞ്ഞു പോരുന്ന സമയമാണ്. இவர்கள் அந்த இடத்தை குறித்து, நேரத்தை குறித்து, உணவை குறித்து குறை சொல்லக்கூடிய ஒரு நேரமாய் இருந்தது. എന്നാൽ ഈ പ്ലേസിലും ഈ ടൈമിലും ഈ ഭക്ഷണമില്ലാത്ത സമയത്തും അവിടെ കർത്താവിന്റെ സാന്നിധ്യമുണ്ട് എന്നുള്ളത് അവർ മറന്നുപോയി. இப்படியாக அந்த நேரத்திலும் அதே போல அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் அந்த உணவு இல்லாத நிலைமையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഒരിക്കലും അങ്ങനെയാകാൻ ഇടയാകരുത്. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாளும் கடந்து வர நாம் அனுமதிக்க கூடாது. ചില നുറുക്കപ്പെടലുകൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകാം. அநேக நேரங்களில் நாம் நொறுக்கப்படுவதற்கான ചില പ്രയാസങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകാം. அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். കഷ്ടങ്ങളിലൂടെ ഒരുപക്ഷെ നമ്മൾ കടന്നുപോയെന്ന് വരാം. நமக்கு அநேக பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து போகிறோம் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள். അപ്പം നുറുക്കുന്നതിന് മുൻപ് നമ്മുടെ കർത്താവ് പിതാവായ ദൈവത്തെ വാഴ്ത്തുകയാണ്. இப்படியாக இந்த அப்பங்களை பிற்பதற்கு முன்பதாக ஆண்டவர் வானத்தை பார்த்து ஆண்டவரை துதிக்கின்றதை பார்க்கிறோம். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏത് നുറുക്കപ്പെടലുകൾ വരുമ്പോഴും നമ്മെ അനുഗ്രഹിക്കുന്ന ദൈവസന്നിധിയിൽ നമ്മെ ഉയർത്തുന്ന വാഴ്ത്തുന്ന ഒരു നല്ല നാഥൻ നമുക്കായി ജീവിക്കും. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நொறுக்கப்படுகிற, நசுக்கப்படுகிற நேரங்கள் வரும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கக்கூடிய ஒரு தேவன் பரலோகத்திலே இருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார். അപ്പോൾ ഈ നുറുക്കപ്പെടലുകൾ നമുക്ക് വേദനിക്കുമോ? இப்படியாக நம்மை நொறுக்கப்படும் பொழுது அது நமக்கு வேதனை உண்டாக்குமா? ചില പ്രയാസങ്ങളും കഷ്ടങ്ങളും ഉണ്ടാകുമ്പോൾ അനേകം ദൈവമക്കള് ആകപ്പാടെ നിലവിളിക്കുകയാണ്. சில நேரங்களிலே பிரச்சனைகள், போராட்டம் வரும் பொழுது தேவனை நோக்கி முறையிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். എന്നാൽ ഒരു ദൈവ പൈതലിനെ ദൈവസന്നിധിയിൽ ഉയർത്തുവാൻ, അവനെ വാഴ്ത്തുവാൻ, അവൻ അംഗീകാരം കൊടുക്കുവാൻ, അവനെ സഹായിക്കുവാൻ ഒരു ദൈവം ജീവിക്കുന്നു, അവന്റെ രക്ഷകൻ. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியாக கடந்து வரும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனை நோக்கி ஆண்டவரை துதிக்கவும், நன்றி செலுத்தவும், புகழவும், பாடவும் அப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்பட வேண்டும். ഇവിടെ സംഭവിച്ച കാര്യം നമുക്ക് അറിയാവുന്നതാണ്. ഇത് വളരെ സുപരിചിതമാണ്. நாம் இங்கு அடுத்து நடந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம்தான். 4 സുവിശേഷങ്ങളിലും രേഖപ്പെടുത്തപ്പെട്ടിരിക്കുന്ന അനുഗ്രഹീതമായ ഒരു സന്ദേശമാണ്. இது 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ഇവിടെ വായിക്കുന്നത് அங்கு நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 20ാമത്തെ വാക്യത്തില് அதனுடைய 20லே അവർ തിന്നു തൃപ്തരായി ശേഷിച്ച കഷണം 12 കുട്ട നിറച്ചെടുത്തു. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். അവിടെ 5000 പുരുഷന്മാര് ഭക്ഷിച്ചു എന്നാണ് കാണുന്നത്. நாம் அங்கு பார்க்கின்றோம் ஏறக்குறைய 5000 புருஷர்கள் மாத்திரமே அங்கு புசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ഭാര്യമാരും മക്കളും ഒക്കെ കൂടുമ്പോൾ വലിയൊരു സമൂഹം അവിടെ ഉണ്ട്. அவருடைய மனைவிகளும் பிள்ளைகளும் என்று சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை பார்க்க முடியும். ഈ പരാതി പറഞ്ഞ സമയത്തെ കുറിച്ച്, പ്ലേസിനെ കുറിച്ച്, ഫുഡിനെ കുറിച്ച് ഒക്കെ പരാതി പറഞ്ഞവരുടെ ജീവിതത്തിൽ വലിയൊരു മിറക്കിൾ സംഭവിച്ചിരിക്കുകയാണ്. இப்போ நாம் பார்க்கின்றோம் நேரத்தை குறித்தும், இடத்தை குறித்தும், உணவை குறித்தும் குறை சொன்னவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். അവരുടെ ആവലാതിക്കും സംശയത്തിനും നിരാശയ്ക്കും ഇതാ ഒരു പരിഹാരമായി അവർ ഓരോരുത്തരും ഓരോ കുട്ട നിറച്ചുകൊണ്ട് തങ്ങളുടെ ജീവിതത്തിലേക്ക് പോവുകയാണ്. இப்படியாக சந்தேகப்பட்டவர்களாக, குறை கூறினவர்களாக, முறுமுறுத்தருடைய வாழ்க்கையிலே மீதியான துணிக்கை 12 கூடைகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். അവരുടെ വീട്ടിലേക്ക് തിരിച്ചു ചെല്ലുമ്പോൾ തലയിൽ ഒരു ബാസ്കറ്റ് നിറയെ അപ്പവുമായിട്ടാണ് അവർ പോകുന്നത്. அவர்கள் திரும்பி வனாந்திரத்திலிருந்து போகும் பொழுது அவருடைய தலையிலே நிறைய அப்பங்களை அவர்கள் 12 பேராக கொண்டு போனார்கள். ഇതിന് കാരണമായിട്ട് തീർന്ന ഒരു വസ്തുത എന്ന് പറയുന്നത്, இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது വലിയവനായ ദൈവത്തിന്റെ യേശു കർത്താവിന്റെ വാക്കുകൾക്ക് അവർ കാതോർത്തു, അവരെ തന്നെ സമർപ്പിച്ചു കൊടുത്തു എന്നുള്ളതാണ്. இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கான காரணம் என்னென்று சொன்னால் அந்த பெரிய தேவனுடைய வார்த்தைக்கு தங்களுடைய செவிகளை சாய்த்தார்கள். പുല്ലിന്മേൽ
പുല്ലിന്മേൽ ഇരിക്കാൻ പറഞ്ഞപ്പോൾ പുല്ലിന്മേൽ ഇരുന്നു. புல்களின் மீதாக அமர வையுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அமர்ந்தார்கள். വിളമ്പി കൊടുക്കാൻ പറഞ്ഞപ്പോൾ വിളമ്പി കൊടുത്തു. பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். ശേഷിച്ച കഷണം നിറച്ചു വെക്കാൻ പറഞ്ഞപ്പോൾ നിറച്ചു വെച്ചു. மீதியான துணிக்கையை நீங்கள் சேர்த்து வையுங்கள் என்று சொன்ன பொழுது சேர்த்து வைத்தார்கள். നിങ്ങൾ ആഹാരം ഇല്ലെന്ന് പറഞ്ഞവരല്ലേ, ഇതാ കണ്ടുകൊള്ളൂ എന്ന് കർത്താവ് പറഞ്ഞു. உணவு இல்லை என்று சொல்லி சொன்னவர்களே, கேளுங்க பாருங்கள், இதுதான் உங்களுடைய உணவு என்று சொன்னார். നിങ്ങൾ ഈ സ്ഥലം മരുഭൂമിയാണെന്ന് പറഞ്ഞ് നിരാശപ്പെട്ടവരല്ലേ, നിങ്ങൾ ഇതാ ഇത് കണ്ടുകൊള്ളൂ. இது வனாந்தரம் என்று சொல்லி நீங்கள் இப்படியாக சொன்னவர்களே, பாருங்கள், இதுதான் உணவு. നേരം വളരെ വൈകി എന്ന് നിങ്ങൾ സമയത്തെ കുറിച്ച് പെറുപുറുത്തവരല്ലേ, എന്നാൽ നിങ്ങൾ ഇത് മനസ്സിലാക്കി. இது சாயங்கால வேலை ஆகிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் குறை கூறினீர்களே, பாருங்கள், இதுதான் தேவனுடைய அதிசயமான காரியம். അവർ സന്തോഷത്തോടെ അവരുടെ വീട്ടിലേക്ക് മടങ്ങി പോവുകയാണ്. அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக அவருடைய வீட்டிற்கு திரும்பி சென்றார்கள். കർത്താവിന്റെ സാന്നിധ്യം ഉണ്ടായിരുന്നത് കൊണ്ടാണ് അവർക്ക് ആ സന്തോഷം ലഭിച്ചത്. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு இருந்தது நிமித்தமாக அவர்கள் சந்தோஷத்தோடு கூட கடந்து சென்றார்கள். കർത്താവിനെ വിശ്വസിച്ചതാണ് അവരുടെ ജീവിതത്തിൽ ആ സന്തോഷത്തിന് കാരണമായി. அந்த சந்தோஷத்தினுடைய காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரை அவர்கள் விசுவாசித்தார்கள். ഇന്ന് രാത്രി ഞാൻ സ്നേഹത്തോട് പറയട്ടെ, ഏതെങ്കിലും പരാതികളും പിറുപിറുപ്പുകളും നിരാശയുമായി ഈ കൂട്ടത്തിൽ നിങ്ങൾ ആരെങ്കിലും ഒക്കെ ഇരിക്കുന്നുണ്ട്. எனக்கு அருமையானவர்களே, இந்த ராத்திரி நேரத்திலே நான் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கு வந்திருக்கிற நீங்கள் யாவரும் பிரச்சனைகளோடு, முறுமுறுப்போடு கூட பெரிய போராட்டத்தோடு நீங்கள் கடந்து வந்திருப்பீர்களானால், ഈ വാത്സല്യ ശിഷ്യന്മാരുടെ ജീവിതത്തിലെ പരാതികളും പിറുപിറുപ്പും മാറ്റിക്കൊടുത്ത ഒരു ദൈവം ജീവിക്കും. இப்படியாக இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே குறைகளையும் குற்றங்களையும் சொன்ன வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கின அந்த ஆண்டவர் இப்பொழுதும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். കാരണം ഈ കർത്താവിനെ അവർ വിശ്വസിച്ചു എന്നുള്ളതാണ്. அதற்கு காரணம் என்னென்று சொன்னால், அந்த ஆண்டவரை அவர்கள் விசுவாசித்தார்கள். ഇന്ന് രാത്രി ഞാൻ സ്നേഹത്തോടെ ഒരു സന്ദേശം നിങ്ങളോട് പറയുകയാണ്. இந்த ராத்திரி நேரத்திலே உங்களோடு கூட அன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 5-ാം അധ്യായം 24-ാമത്തെ വാക്യം. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே, പലസ്തീന്റെ മണ്ണിൽ നിന്നുകൊണ്ട് യേശുനാഥൻ ലോകത്തോട് പറഞ്ഞു, എന്റെ വചനം കേട്ട് എന്നെ അയച്ചവനിൽ വിശ്വസിക്കുന്നവന് നിത്യജീവനുണ്ട്. അവൻ മരണത്തിലാകാതെ ന്യായവിധിയിലാകാതെ നിത്യജീവനിലേക്ക് കടന്നിരിക്കുന്നു. என் வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவருக்கு அவர் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். യേശു തമ്പുരാൻ പറഞ്ഞത്, എന്റെ വചനം കേട്ട് എന്നെ അയച്ചവനിൽ വിശ്വസിക്കുക. இந்த வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு, ഈ ശിഷ്യന്മാരുടെ ജീവിതത്തിൽ അവർക്ക് സംശയമുണ്ടായെങ്കിലും അവർ യേശുവിനെ വിശ്വസിച്ചവരായിരുന്നു. இந்த சீஷருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்த பொழுதும் அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ഓരോ കാലഘട്ടങ്ങളിൽ യേശുനാഥനാൽ വിളിക്കപ്പെട്ടവരായിരുന്നു. ஒரு നാட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள். എന്റെ പിന്നാലെ വരുവിൻ എന്ന് ഉളുമ്പ് നാറി മീൻ യുദ്ധം ചെയ്യുന്ന ഗലീലായോട് യുദ്ധം ചെയ്യുന്ന പത്രോസിനെ ഈ തമ്പുരാൻ ഒരു നാളിൽ വിളിച്ചു. என் பின்னே வா என்று சொல்லி கடலிலே மீனை பிடிக்கக்கூடிய பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். യാക്കോബിനെ യോഹന്നാനെ വിളിച്ചു. யாக்கோபையும் யோவனையும் அழைத்தார். സുങ്കം പിരിക്കുന്ന മത്തായിയെ വിളിച്ചു. இப்படியாக வரி கணக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மத்தேயுவை அழைத்தார். അവർ യേശുവിനെ അനുസരിച്ച് യേശുവിനെ ഫോളോ ചെയ്തു. அவர்கள் இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி சென்றார்கள். ഞാൻ മുമ്പേ പറഞ്ഞതുപോലെ 613 നിയമങ്ങളും 10 കൽപ്പനകളും യാഗങ്ങളും യോഗങ്ങളും ഒക്കെയുള്ള അൾത്താരുകളും പുരോഹിതന്മാരുമുള്ള ആ മതസമൂഹത്തിന്റെ നടുവിൽ നിന്നുകൊണ്ട് യേശുനാഥൻ പറയുകയാ, എന്റെ വചനം കേട്ട് എന്നെ അയച്ചവനിൽ വിശ്വസിക്കുക. 613 கட்டளைகளையும் கற்பனைகளையும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆசாரிகள் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நடுவில் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை வெவ்வேறாக பிரித்து அழைத்தார். ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ വചനം വാസ്തവമായി മനസ്സിലാക്കാത്തവര് ആരെങ്കിലും ഈ കൂടെ ഇരിക്കുന്നെങ്കിൽ, இந்த ராத்திரி நேரத்திலே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை அறிந்தும் கேட்டும் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே இருக்கிறவர்கள் யாராவது இருப்பீர்களானால், എന്റെ വചനം കേട്ട് എന്നെ അയച്ചവനിൽ വിശ്വസിക്കുന്നവന് നിത്യജീവനുണ്ട്. അവൻ ന്യായവിധിയിലാകാതെ മരണത്തിൽ നിന്ന് ജീവനിലേക്ക് കടന്നിരിക്കുന്നു. என்னையும் என்னை அனுப்பினருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு மரித்தாலும் அவனுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். നിത്യജീവൻ ലഭിക്കാൻ എന്താണ് ചെയ്യേണ്ടതെന്ന് ദൈവത്തിന്റെ വചനം കേൾക്കുക. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். വചനം കേട്ടവരെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த வசனத்தை கேட்கிறவர்களை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். വചനത്തെ അനുസരിച്ചവരെ ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களை நினைத்து நான் நன்றி ഈ செலுத்துகின்றேன். വചനത്തിന് വേണ്ടി ജീവിതത്തെ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തവരെ
മരിച്ചവരെ ഓർത്ത് ദൈവത്തെ இந்த സ്തുതിക്കുന്നു. வசனத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களை நினைத்து நான் நன்றி ഈ செலுத்துகின்றேன். വചനം മുഖാന്തരം നിത്യജീവൻ ലഭിച്ചവരെ ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை இரட்சகரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி ഈ செலுத்துகின்றேன். വചനം നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ പ്രശ്നങ്ങൾക്ക് അവലാതിക്ക് ചോദ്യത്തിന് ഉത്തരമായി തീരുന്ന ദൈവമായ വചനമാണ്. இந்த வேத வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களின் நடுவிலே நமக்கு ஒளியாக விளக்காக வழியாக இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. ലോക ചരിത്രത്തിൽ ഒരേ ഒരു വ്യക്തി മാത്രമേ എന്റെ വചനം കേട്ട് വിശ്വസിക്കാൻ പറഞ്ഞിട്ടുള്ളൂ. இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் மாத்திரமே என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு விசுவாசிங்கள் என்று சொல்லி കാരണം இருக்கிறார். ഈ വചനത്തിന്റെ ആത്യന്തികത ആധികാരികത അത്രമാത്രം മഹനീയമാണ്. இந்த வேத வசனத்தினுடைய காரியங்கள் அவ்வளவு மகத்துவமானதாய் இருக்கிறது. കഴിഞ്ഞ 4 പതിറ്റാണ്ടുകള് ഞാൻ ഈ വചനം പഠിക്കുകയും പഠിപ്പിക്കുകയും ചെയ്തപ്പോൾ ഇതിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു കാര്യവും ഇല്ലായിരുന്നു എന്ന് പറയാൻ ആർക്കും കഴിഞ്ഞിട്ടില്ല. கடந்த 40 வருடங்களாக சகோதரர் இந்த வசனத்திலிருந்து அநேகருக்கு அவர் கற்றுக்கொண்டதும் அநேகருக்கு கற்பித்ததிலும் இருந்து அவர் கற்றுக்கொண்ட காரியம் இல்லை என்கின்ற ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். വചനം പറയുന്ന സാമ്രാജ്യങ്ങളും സാമ്രാട്ടുക്കളും രാജാക്കന്മാരും ഈ വചനം പറയുന്ന സ്ഥലവുമൊക്കെ ഇല്ലായിരുന്നു എന്ന് ശാസ്ത്രത്തിന് പോലും തെളിയിക്കാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. இப்படியாக அநேக அறிஞர்களும் வேத வல்லுநர்களும் சொல்லுகின்றார்கள், இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட இடங்கள் ஒன்று கூட இல்லை என்று இல்லை, எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ഈ വചനം അത്രമാത്രം ശ്രേഷ്ഠമാണ്. இந்த வசனம் அவ்வளவாக உண்மையுள்ளதாக இருக்கிறது. ഈ വചനം കേട്ട് അനുസരിക്കുന്നവരുടെ ജീവിതത്തിൽ നിത്യജീവൻ പ്രാപിക്കാമെന്ന് പറഞ്ഞത് ഏതെങ്കിലും പാസ്റ്ററോ പാതിരിയോ അല്ല പറഞ്ഞത്, വാഴ്ത്തപ്പെട്ട കർത്താവാണ് പറഞ്ഞത്. இப்படியாக இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி சாதாரண ஒரு மத போதகர் சொல்லவில்லை. அவர் சொல்லியிருப்பது ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து. അവൻ മരണത്തിൽ നിന്ന് വിടുതൽ പ്രാപിക്കുകയാണ്. മുമ്പേ നമ്മൾ കേട്ടതുപോലെ മരണവാതിലുകളിൽ നിന്ന് ഒരു വിടുതൽ പ്രാപിക്കാനായിട്ട് സാധിക്കും. நாம் முன்பு கேட்ட பிரகாரமாக மரணத்தினுடைய வாசலில் இருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். എന്തുകൊണ്ടാണ് മനുഷ്യനിൽ മരണം പടരുവാനുണ്ടായ കാരണം? எதற்காக மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த மரணம் கடந்து வந்தது? ഏദൻ പറുദീസായിൽ ദൈവം മനുഷ്യനോട് ആദ്യം പറഞ്ഞ ഫസ്റ്റ് കമാൻഡ് എന്ന് പറയുന്നത് ഉൽപ്പത്തി പുസ്തകം 2:17, നീ തിന്നുന്ന നാളിൽ മരിക്കും. இப்படியாக அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதிலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் கொடுத்த கற்பனைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இந்த மரத்தினுடைய கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ സന്തോഷത്തോട് കൂട്ടുകൂടി നടന്ന ആദമും ഹവ്വയും, ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமாக அவர்கள் காணப்பட்டார்கள். ദൈവത്തിന്റെ കൽപ്പന ലംഘിച്ചപ്പോൾ മരണം അവരിലേക്ക് കടന്നു വന്നു. இப்படியாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமை வந்த பொழுது மரணம் அவர்களுக்கு சம்பவித்தது. പാപത്തിന്റെ ശമ്പളമായ മരണം എന്ന് പറയുന്നത് അവരിലേക്ക് പടർന്നു പന്തലിക്കാൻ ഇടവന്നു. இப்படியாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற காரியம் அவருடைய வாழ்க்கைக்கு நேராக கடந்து வந்தது. അത് സർവ്വ മനുഷ്യരിലേക്കും പടർന്നിരിക്കുന്നു. அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட மாத்திரமா அது எல்லா மனுஷனுக்குமாய் காணப்படுகிறது. ആദ്യം തന്നെ മരണത്തെ കുറിച്ച് പറഞ്ഞത് സൃഷ്ടിതാവായ ദൈവം തന്റെ കരങ്ങൾ ചൂണ്ടിക്കൊണ്ടാണ് മനുഷ്യനോട് പറഞ്ഞത്. இப்படியாக இந்த தேவன் இந்த மரணத்தை குறித்து தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஆதாம் ஏவாளிடத்திலே சொன்னார், நீங்கள் அவர்கள் ஆவியிலே மரித்து போனார்கள். കാലങ്ങൾ കഴിഞ്ഞപ്പോൾ മരണത്തിനപ്പുറമുള്ള ജീവിതത്തെ കുറിച്ച് അനേകർ ആരാഞ്ഞു ചിന്തിച്ചു. இப்படியாக அதற்கு பிற்பாடு மரணத்துக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை என்ன என்று சொல்லி அநேகர் சிந்தித்தார்கள். ഞാൻ മർത്യനാണ്, മരിക്കുന്നവനാണ്, മരണമില്ലായ്മയിലേക്ക് എന്നെ നയിക്കണമേ എന്ന് അനേകർ പ്രാർത്ഥിച്ചു. இப்படியாக நான் நல்லவன் தான், நான் மரித்தாலும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். ഇയ്യോബിന്റെ പുസ്തകം 14-ാം അധ്യായം 14-ാമത്തെ വാക്യത്തിൽ ദാർശനികനായ ഇയ്യോബ് ലോകത്തോട് ചോദിച്ചൊരു ചോദ്യമുണ്ട്, മനുഷ്യൻ മരിച്ചാൽ വീണ്ടും ജീവിക്കും. இப்படியாக யோபு 14 அதனுடைய 14 யோபு மனுஷனை பார்த்து சொன்னார், மரித்தவன் ஒருவேளை எப்படி பிழைப்பான் என்று சொல்லி. എന്നാൽ ഇയ്യോബിന്റെ ചോദ്യത്തിന് ഉത്തരം കൊടുക്കുവാൻ ഇയ്യോബിന്റെ മതത്തിനോ മതസമൂഹത്തിനോ കഴിഞ്ഞില്ല. இப்படியாக அவர் யோபு கேட்ட கேள்விக்கு யோபுக்கும் யோபு சமூகம் சார்ந்திருந்த ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. നാളുകൾ കഴിഞ്ഞപ്പോൾ വലിയ പണ്ഡിതനായ പരീശനായ പ്രമാണിയായ പൗലോസ് പറഞ്ഞു, അയ്യോ ഞാൻ അരിഷ്ട മനുഷ്യൻ, ഈ മരണത്തിനധീനമായ ശരീരത്തിൽ നിന്ന് എന്നെ ആര് വിടുവിക്കും. ஆனால் இப்படியாக பவுல் தேவனுடைய தாசனாய் இருக்கக்கூடிய பவுல் சொன்னார், நானோ அசுத்தம் உள்ள ஒரு மனுஷனாய் இருக்கின்றேனே என்று சொல்லி. അവിടെ അയ്യോ ഞാൻ അരിഷ്ട മനുഷ്യൻ എന്നാണ് പൗലോസ് നിലവിളിച്ചത്. இப்படியாக அவர் சொல்லுகின்றார், நான் அசுத்தம்
அசுத்தமுள்ள மனுஷன் என்று சொல்லி பவுல் தன்னை சொல்லுகிறார். നിങ്ങൾ ഒരുപക്ഷെ നിങ്ങളിൽ ചിലരെങ്കിലും നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ ഈ വലിയ ദുരന്തമായ ജീവിത അനുഭവത്തിൽ നിന്ന് മുറുകെ പറ്റുന്ന പാപത്തിന്റെ ശമ്പളമായ മരണ അവസ്ഥയിൽ നിന്ന് വിടുതൽ പ്രാപിക്കുവാൻ ചിന്തിക്കുന്നുണ്ടാകും. ஒருவேளை இங்கு வந்திருக்கிற நீங்கள் யாராவது பாவத்தின் பிடியிலும் அடிமைத்தனத்திலும் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறவராக நீங்கள் இருக்கலாம். ഇയ്യോബ് നിലവിളിച്ചതുപോലെ മരണത്തിനപ്പുറം ഒരു ജീവിതമുണ്ടോ എന്ന് വിലപിക്കുന്നുണ്ടാകാം. யோபு எப்படியாக தேவனை நோக்கி முறையிட்டாரோ அதே போல மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். മനുഷ്യൻ മരിച്ചാൽ വീണ്ടും ജീവിക്കുമോ എന്ന് ചിന്തിക്കുന്നുണ്ടാകാം. ஒருவேளை மனுஷன் மரித்தாலும் அவன் வாழுவானா, அதற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். അതുകൊണ്ടാണ് വിവിധ മതങ്ങൾ പല നിലയിലുള്ള കർമ്മങ്ങളും അനുഷ്ഠാനങ്ങളും ചെയ്യുന്നത്. ஆனால் அநேக மதங்களும் வழிபாடுகளும் அநேக கர்மங்களும் காரியங்களும் புண்ணியங்களும் சொல்லக்கூடியதா இருக்கிறது. അത് നമ്മൾ ചിന്തിക്കേണ്ടതാണ്. அது நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளதா இருக்கிறது. ആ നിലയിലുള്ള പ്രൗഢമായൊരു മതമായിരുന്നു മതങ്ങളുടെ മാതാവ് എന്നറിയപ്പെടുന്ന യഹൂദന്റെ മതം. அப்படிப்பட்ட மதங்களின் நடுவாக பெரிய ஒரு மதமாக சொல்லப்பட்ட யூத மதமாய் இருந்தது. ആ മതത്തിന് കർമ്മങ്ങളും അനുഷ്ഠാനങ്ങളും ഉണ്ടായി അതിനൊന്നും പാപത്തിന് പരിഹാരം കൊടുക്കാൻ കഴിയാതെ എല്ലാം പരാജയപ്പെട്ടു. அப்படிப்பட்ட பெரிய மதத்திலே அநேக பாவத்திற்கு ஒரு பரிகாரம் கிடைக்கப்படாமல் போன நிலைமையில் இருந்தது. ആ മതത്തിന്റെ കർമ്മം ചെയ്ത് ജീവിച്ച അനുഗ്രഹീതനായ വ്യക്തിയായിരുന്നു സെന്റ് പോൾ പൗലോസ്. இப்படியாக அப்படிப்பட்ட யூத மதத்தினுடைய காரியங்களிலே செய்து அதனுடைய காரியங்களை கீழ்ப்படிந்து வரக்கூடியவராய் இருந்ததுதான் இந்த பவுல். എന്നാൽ ആ മതത്തിന്റെ കർമ്മങ്ങളെല്ലാം തെറ്റാണ് എന്ന് പൗലോസ് ലോകത്തോട് വിളിച്ചു പറഞ്ഞു. இப்படியாக அந்த யூத மதத்திலே சொல்லப்படுகின்ற எல்லா காரியங்களும் தவறானவை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். അയ്യോ, ഞാൻ അരിഷ്ട മനുഷ്യൻ എന്ന് പറഞ്ഞ പൗലോസ് യേശുവിനെ തന്റെ ജീവിതത്തിന്റെ കർത്താവായി സ്വീകരിച്ചപ്പോൾ പിന്നെ ലോകത്തോട് പറഞ്ഞു, എനിക്ക് ജീവിക്കുന്നത് ക്രിസ്തുവും മരിക്കുന്നത് ലാഭവും. இப்படியாக நான் இதோ அசுத்தமுள்ள மனுஷன் என்று சொல்லி இந்த உலகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்திலே சொல்லி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பவுல் சொல்லுகிறார், நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்று சொல்லி. ഇന്ന് രാത്രി സ്നേഹത്തോടെ ഞാൻ ഒരു കാര്യം പറയും. இந்த ராத்திரி நேரத்திலே அன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ഈ കൂട്ടത്തിൽ ഈ വാസ്തവമായി യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, வாஸ்தவமாகிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இங்கு யாராவது வந்திருப்பீர்களானால், യേശുവിന്റെ നിർമ്മലമായ വാക്ക് യോഹന്നാൻ 5:24 നമ്മൾ ശ്രദ്ധിക്കേണ്ടതാണ്. யோவான் 5 அதனுடைய 25 இயேசு என்கின்ற அந்த வார்த்தையினுடைய பதம் இப்படியாக இருக்கிறது. എന്റെ വചനം കേട്ട് എന്നെ അയച്ചവനിൽ വിശ്വസിക്കുന്നവന് നിത്യജീവനുണ്ട്. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. അവൻ ന്യായവിധിയിലാകാതെ മരണത്തിൽ നിന്ന് ജീവനിലേക്ക് കടന്നിരിക്കുന്നു. அவன் இப்படியாக நியாய விதியில் இருந்து அவன் மாற்றப்பட்டவனாக அவன் நித்திய ஜீவனை அவன் கண்டடைவான். ഏതെങ്കിലും മതം പറയുന്നത് പോലെ കർമ്മങ്ങളും അനുഷ്ഠാനങ്ങളും ചെയ്തുകൊണ്ട് ഇരിക്കുക, നീ രക്ഷപ്പെട്ടേക്കാം ഒരുപക്ഷെ എന്നല്ല പറയുന്നു. அநேக விவித மதங்களிலே அநேக அனுசரணைகள் நிமித்தமாக நீ இப்படி செய்தால் உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையும் புண்ணியமும் உனக்கு பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். ആമേൻ. എന്റെ വചനം കേട്ട് വിശ്വസിച്ചാൽ നിനക്ക് നിത്യജീവൻ ഉണ്ട്. ஆம் അത് ഡെഫിനിറ്റ് വേർഡാണ്. ஆம் ஆம் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு, பாவத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. ഞാൻ നിങ്ങളോട് സ്നേഹത്തോട് പറഞ്ഞല്ലോ, ഒരു മതത്തിന്റെ ഒരു സഭയുടെ കർമ്മവുമായി ജീവിച്ച ഒരാളാണ്. நான் உங்களுக்கு முன்னதாக சொன்னேன் அல்லவா, நான் இருந்த ஒரு கோயிலினுடைய அநேக காரியங்களை அதுதான் மெய்யானது என்று சொல்லி வழி நடந்து கொண்டிருந்தவன் தான் அருமையான சகோதரர். അനുഷ്ഠിക്കുന്ന ആളായി തീരുവാൻ ആഗ്രഹിച്ച് മുന്നോട്ട് ചില നാളുകൾ പോയ ഒരാളാണ്. சகோதரர் இப்படியாக அதை விரும்பி வாஞ்சித்தவராக அதற்கு பின்னாக கடந்து சென்றார். എന്നാൽ മനുഷ്യന്റെ യാതൊരു കർമ്മങ്ങളും അനുഷ്ഠാനങ്ങളും അല്ല മനുഷ്യനെ രക്ഷിക്കുന്നത് എന്ന പരമമായ സത്യത്തെ മനസ്സിലാക്കി இப்படியாக அதற்கு பின்னாக நான் போய்கொண்டிருந்த எனக்கு இப்படிப்பட்ட காரியம் ஒரு நாளும் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையும் கர்மத்திலிருந்து ஒரு விடுதலையும் கொடுக்க போவதில்லை, அது இயேசுவால் மட்டுமே முடியும் என்று சொல்லி நான் கேட்டு அறிந்த பொழுது യേശുവിനെ എന്റെ ജീവിതത്തിന്റെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ചു. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் தேவனாகவும் இரட்சகருமாக நான் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டேன். ഇന്ന് തിരിഞ്ഞു നോക്കുമ്പോൾ ഈ ദൈവം നടത്തിയ വിധങ്ങളും വഴികളും ഓർത്ത് നിറഞ്ഞ ഹൃദയത്തോടെ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இப்படியாக நான் திரும்பி பார்த்து என் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രി എന്റെ സഹോദരങ്ങളെ നിങ്ങളോട് സ്നേഹത്തോടെ പറയും,
அருமையான நண்பர்களே, உங்களிடத்துல இந்த ராத்திரியில ஒரு அருமையான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். പാപത്തിന്റെ ശമ്പളം മരണമാണെന്ന് വിശുദ്ധ തിരുവെഴുത്ത് അസന്നിഗ്ധമായി നമ്മെ ഓർമ്മ. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ഈ പാപത്തിന്റെ ശമ്പളമായ മരണത്തിനപ്പുറം ദൈവീക ന്യായാസനത്തിന് മുന്നിൽ ഒരു ന്യായവിധി ഉണ്ട്. അതാണ് നിത്യ നരകം എന്ന് പറയുന്നത്. இந்த மரணத்திற்கு பிற்பாடு நமக்கெல்லாம் ஒரு நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் நித்திய நரகமாயிருக்கிறது. ആ ന്യായവിധിയിൽ നിന്ന് രക്ഷപ്പെടുവാനുള്ള വഴിയാണ് വാഴ്ത്തപ്പെട്ട കർത്താവ് പറഞ്ഞത്. இப்படியாக அந்த மரணத்திற்கு பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த நரகத்திற்கு செல்வதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் வந்திருந்தார். ഒരു ചെറിയ ജീവിതമാണ് ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്നത്. நமக்கு ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். സമയം പോയി എന്ന് നമ്മൾ പറയുമ്പോഴും പോകുന്നത് നമ്മളാണ് കാലയവനിക്കുള്ളിലേക്ക്. நேரம் கடந்து விட்டது என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக காலம் அங்கேதான் இருக்கிறது, நாம் தான் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். നമുക്ക് അറിവും തിരിച്ചറിവുമുള്ള ഈ കാലഘട്ടത്തില് நாம் அறிந்தும் அறியக்கூடிய நிலைமையில நாம் இருக்கும் பொழுது നിരവധി ആളുകൾ നിലവിളിച്ചു മരണത്തിനപ്പുറമുള്ള ജീവിതം ഉണ്ടോ ഇല്ലയോ എന്നൊക്കെ ചോദിച്ചു. அநேக ஜனங்கள் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி அநேக கேள்விகளை கேட்டார்கள். എന്നാൽ കാൽവരിയിലെ ക്രൂശിൽ മനുഷ്യവർഗത്തിന്റെ പാപത്തിന്റെ പരിഹാരത്തിനു വേണ്ടി മശികനാഥൻ മരിച്ചു മരണത്തെ വന്ന് തൂകിലുണർത്തി തുങ്കപ്രതാപനായി ഉയർത്തെഴുന്നേറ്റു. ആമേൻ. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி இந்த உலகத்திற்கு கடந்து வந்து எல்லாருக்காக பாவத்தின் பலியாக தன்னுடைய ஜீவனை சிலுவை மரத்திலே கொடுத்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட இருந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கின்றார். ലോകത്തോട് തെളിയിച്ചു മനുഷ്യൻ മരിച്ചാൽ വീണ്ടും ജീവിക്കുമോ? ജീവിക്കും എന്ന് ലോകത്തോട് ഉച്ചൈസ്വരം ഉദ്ഘോഷിച്ചു. அதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னால் மனுஷன் மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தின் மூலமாக தெரிவித்தார். അതുകൊണ്ട് വളരെ സ്നേഹത്തോട് പറയട്ടെ, அதனால் உங்களுடைய அன்போடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ഇന്ന് രാത്രി യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കാത്ത വാത്സല്യമുള്ള സഹോദരങ്ങൾ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக தேவனாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இங்கு இருக்கக்கூடிய யாராவது இருப்பீர்களானால், ലോക ചരിത്രത്തിൽ ഒരു കുറ്റവുമില്ലെന്ന് പറഞ്ഞിട്ടും ഒരു കുറ്റവാളിയെ പോലെ ക്രൂശിൽ മനുഷ്യവർഗത്തിന് വേണ്ടി തൂക്കപ്പെട്ട യേശുവിനെ, இந்த உலகத்திலே ஒரு குற்றமும் செய்யாதவர் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டும் குற்றம் சுமத்தப்பட்டவராக சிலுவையிலே நமக்காக மரித்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, മുൻപ് റോമൻ സാമ്രാജ്യത്തിന്റെ അധിപനായ പീലാത്തോസ് കുറ്റമില്ല എന്ന് യേശുവിനെ കുറിച്ച് എഴുതി. இப்படியாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிலாத்து சொல்லுகின்றார், இவ்விடத்திலே எந்த குற்றமும் காணவில்லை என்று சொல்லி எழுதினார். അവിടെ കൂടി നിന്ന ആളുകളെല്ലാം പറഞ്ഞു അവനെ ക്രൂശിക്കാം. ஆனால் சுற்றியிருந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள் அவர் சிலுவையிலே அடிக்க வேண்டும். നിങ്ങളുടെ രാജാവിനെ ഞാൻ ക്രൂശിക്കണമോ എന്ന് പീലാത്തോസ് ചോദിച്ചു. இப்படியாக பிலாத்து ஜனங்களை பார்த்து கேட்டார், உங்களுடைய ராஜாவை நான் சிலுவையிலே அடிக்க வேண்டுமா என்று சொல்லி. കൂടി നിന്നവരെല്ലാം പറഞ്ഞു ഞങ്ങൾക്ക് കൈസറല്ലാതെ മറ്റൊരു രാജാവില്ല. எங்களுக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவர் எங்களுக்கு ராஜா இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். എന്നാൽ ഇന്ന് റോമൻ സാമ്രാജ്യം, ஆனால் அப்படிப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் இப்பொழுது இல்லை, കൈസർമാരില്ല, அப்படியே பரபாசும் இல்லை. എല്ലാ സാമ്രാജ്യങ്ങളും ഇങ്ങനെ മാറി മറിഞ്ഞ് തകർന്നു തരിപ്പണമായി. அநேக சாம்ராஜ்யங்கள் இப்படியாக அவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. എന്നാൽ പീലാത്തോസിന്റെ ഗപത എന്ന കൽത്തളത്തില് തങ്ക കിരീടമണിയേണ്ട ശിരസിൽ മുൾമുടി ധരിച്ച് ചെങ്കോൽ പിടിക്കുന്ന കരങ്ങളിൽ പരിഹാസത്തിന്റെ കോൽ പിടിച്ച് നിന്ദിതനായി നിസ്സാരനായി നിസ്സഹായനായി നിന്ന യേശുവിനെ, ലോകം വേണ്ടെന്ന് പറഞ്ഞ യേശുവിനെ നമുക്ക് ഓരോരുത്തർക്കും കാലാകാലങ്ങളിൽ സ്വീകരിക്കാൻ ഇടയായിരുന്നു. இப்படியாக பிலாத்து இவரிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி இவருடைய ரத்தத்திற்கு நான் பாத்திரவாளன் இல்லை என்று சொல்லி ஜனங்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்து நமக்காக அந்த சிலுவை மரத்திலே முள்முடியையும் ஈட்டியினாலே குத்தப்பட்டவராக ரத்தம் சொட்டப்பட்டவராக அந்த சிலுவையிலே மரித்து நமக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை കണ്ടവരും കേട്ടവരെല്ലാം പറഞ്ഞു ഇവൻ പരിശുദ്ധൻ. ஆனால் பார்த்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் இவர் பரிசுத்தமானவர். നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടോ, കുറ്റമില്ലെന്ന് ഒരു മജിസ്ട്രേറ്റ് പറഞ്ഞിട്ട് ഒരാളെ കുറ്റവാളിയെ പോലെ ലോക ചരിത്രത്തിൽ കുറ്റവാളിയായി കഴുമരം പേരേണ്ടി വന്നത് യേശു ക്രിസ്തു ഒരു വ്യക്തി മാത്രമാണ്. உலக சரித்திரத்திலே இவரிடத்திலே எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் குற்றம் செய்தார் என்று சொல்லி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
അപ്പൊ ആർക്ക് വേണ്ടിയാണ് യേശു മരിച്ചത്? யாருக்காக அந்த இயேசு கிறிஸ்து மரித்தார்? പാപികളായ നമുക്ക് വേണ്ടി. பாவிகளாய் இருக்கக்கூடிய நமக்காக. നമ്മുടെ പാപഭാരം ഇറക്കി വെക്കുവാൻ, நம்முடைய பாவ பாரத்தை நம்மிலிருந்து இறக்குவதற்காக, നമ്മുടെ വേദനകളും ദുഃഖങ്ങളും ചോദ്യങ്ങളും ആവലാതികളും ഇറക്കി വെക്കുവാൻ நம்முடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கேள்விகளையும் நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்காக ഒരു പരിശുദ്ധനായ ദൈവം ജീവിക്കുന്നു. ஒரு பரிசுத்தமான தேவன் அவர் வாழுகின்றார். അവിടുത്തെ പേരാണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു. அவருடைய பெயர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. കന്യക മറിയാം എന്ന് പറയുന്ന സ്ത്രീയോട് പറഞ്ഞത്, അവൻ നമ്മുടെ പാപങ്ങൾ രക്ഷിപ്പാൻ ഇരിപ്പ് കൊണ്ട് അവൻ യേശു എന്ന് പേർ വിളിക്കും. இப்படியாக அந்த கன்னியின் மரியின் வயிற்றிலே பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி. യേശു സമം രക്ഷകൻ. இயேசுனுடைய அர்த்தம் இப்படியாக ரட்சகர் என்று இருக்கிறது. യേശുവിനോടൊപ്പം അപ്പുറത്തും ഇപ്പുറത്തും ക്രൂശിക്കപ്പെട്ട രണ്ട് കള്ളന്മാരുണ്ടായിരുന്നു. இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவிலே அடிக்கப்பட்ட வலதுபுற இடதுபுற இரண்டு கள்ளர்கள் காணப்பட்டார்கள். ആ ഒരു കള്ളൻ യേശുവിനോട് പ്രാർത്ഥിച്ചു, എന്നെ രക്ഷിക്കണം. இப்படியாக ஒரு கள்ளன் இயேசுவினிடத்திலே பார்த்து சொன்னார், நீர் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி. യേശു അവനോട്, നിന്റെ ജാതി എന്നാ, നീ എവിടുന്ന് വരുന്നു, ഒന്നും ചോദിച്ചില്ല. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ எந்த குலம், நீ எங்கிருந்து வருகிறாய், நீ யார் என்று சொல்லி எதுவுமே சொல்லவில்லை. അവൻ ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചു, യേശുവേ നീ രാജാവായി വരുമ്പോൾ എന്നെ ഓർക്കണം. இப்படியாக அவர் சொன்னார், பரதேசியிலே என்னை நீ நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி சொன்னார். എന്റെ കൂടെപ്പുറപ്പെ സ്നേഹത്തോടെ പറയട്ടെ, അവന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഉത്തരം കൊടുത്തത്, ഇന്ന് നീ എന്നോട് കൂടെ പർദീസായി. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்திலே அவர் சொன்னார், நீ என்னோடு கூட பரதேசத்திலே இருப்பாய் என்று சொல்லி. അല്പം കഴിഞ്ഞ് മരിച്ചു. ഒരു 3 പേര് മരിച്ചു. சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு 3 பேரும் மரித்து போனார்கள். എന്നാൽ ആ ഒരു കള്ളൻ യേശുവിനോടൊപ്പം പർദീസയിലേക്ക്. ஆனால் அதிலே அடிக்கப்பட்ட ஒரு கள்ளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்திலே ഇന്ന് சென்றான். രാത്രി ഈ യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இந்த ராத்திரி நேரத்திலே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது വളരെ இருப்பீர்களானால், ആദരവോടെ നിങ്ങളോട് പറയും, நான் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட உங்களிடத்தை ഇനി சொல்லுகிறேன். എന്തെങ്കിലും നിങ്ങളെ കാണുമോ എന്ന് എനിക്കറിയില്ല. இனிமே இதற்கு பிற்பாடு நான் உங்களை பார்ப்பேன் என்பது அதிக நிச்சயமில்லை. എന്നാൽ ആ മനോഹര തീരത്ത് നമുക്ക് വീണ്ടും കാണാം. ஆனால் அங்கு பரலோகத்திலே நாம் பார்க்கலாம். അതിന് only one way. அங்கு போவதற்கு ஒரே வழிதான் உண்டு. ഞാനാണ് വഴിയും സത്യവും ജീവനും എന്ന് പറഞ്ഞ യേശുനാഥനെ രക്ഷകനും കർത്താവുമായി ജീവിതത്തിൽ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். സ്വീകരിച്ചവർ ഈ കർത്താവിന് വേണ്ടി ജയപേരി മുഴക്കിക്കൊണ്ട് ആത്മാഭിമാനത്തോടെ ജീവിക്കും. இப்படியாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவுக்காக வாழுவேன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். ഞാൻ എന്റെ വാക്കുകൾ അവസാനിപ്പിക്കും. இதோடு கூட என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ഈ നല്ല നാഥനെ നെഞ്ചേറ്റുവാനിടയായി. இந்த நல்ல தேவனை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்களுக்கான இடத்தை கொடுங்கள். മരിച്ചുയർത്തെഴുന്നേറ്റ് ഇന്നും ജീവിക്കുന്ന കർത്താവ് ഒരു നാളിൽ അവൻ വരും. மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகின்றார். വിശ്വാസിയായ ദൈവമക്കളുടെ പ്രത്യാശ അതാണ്. விசுவாசிகளா இருக்கக்கூடிய தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்கிறது. ഈ വിശ്വാസത്തില്, ഈ അതിമഹത്തായ വിശ്വാസത്തിലേക്ക് നിങ്ങൾ ചിലരെ ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യും. இப்படிப்பட்ட விசுவாச வழியிலே பாதையிலே உங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். ഇവിടെ പ്രാർത്ഥിച്ച് ഈ ശുശ്രൂഷ അവസാനിപ്പിക്കും. இதோடு கூட ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். എന്നാൽ ഒരു വാക്ക് ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്ന പ്രാർത്ഥനയോടൊപ്പം യേശുവിനെ രക്ഷിതാവായി കർത്താവായി സ്വീകരിക്കാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കും. இப்படியாக இங்கு கடந்து வந்திருக்கிற யாராவது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இதுவரை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னோடு கூட சேர்ந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்றால் நீங்க இந்த ஜெபங்களை சொல்லுங்கள். യേശുവേ, ഞാൻ ഒരു പാപിയാണ്. இயேசுவே, நான் ஒரு பாவி. അങ്ങ് പരിശുദ്ധനാണ്. நீர் பரிசுத்தம் உள்ளவர். അങ്ങ് ക്രൂശിൽ മരിച്ചത് എന്റെ പാപത്തിന്റെ പരിഹാരത്തിന്. அந்த சிலுவையிலே நீர் மரித்தது என்னுடைய பாவத்திற்காக. ഞാൻ അങ്ങയെ എന്റെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കും. உம்மை என்னுடைய தேவனாக இரட்சகராக இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறேன். അങ്ങയുടെ പരിശുദ്ധ രക്തത്താൽ എന്റെ പാപങ്ങൾ കഴുകിക്കളയണം. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை நீர் கழுவ வேண்டும். അനുഗ്രഹീതമായ ഒരു ജീവിതം എനിക്ക് തരണം. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும். ഞാൻ അങ്ങയെ എന്റെ ഹൃദയത്തിലേക്ക് സ്വീകരിക്കും. இப்படியாக இந்த இருதயத்திலே உம்மை நான் அழைக்கிறேன். രക്ഷിതാവും കർത്താവും ദൈവവുമായി. என்னுடைய இரட்சகருமாக தேவனுமாக. ആമേൻ. ஆமென். ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. നിങ്ങൾ ഈ വണ്ണം പ്രാർത്ഥിച്ചവരുണ്ടെങ്കിൽ
இப்படியாக யாராவது இந்த ஜெபத்தை உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்லியிருப்பீர்களானால் ദൈവിക സമാധാനം കൊണ്ട് നിറയുവാൻ ഇടയാകട്ടെ. தெய்வீக பூரணமான சமாதானம் உடைய இடத்திலே ஆழக்கடவது. ഈ നല്ല ദൈവത്തിൽ നെഞ്ചേറ്റിയവര്, இந்த நல்ல தேவனுக்காக உங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், ജീവിതത്തിൽ പരാതിയും കുറുകുറുപ്പും ഇല്ലാതെ വിശ്വസ്തമായ ഒരു ജീവിതം ചെയ്യുവാൻ ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കും. உங்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறவர்களாக குறை சொல்லுவர்களாக காணப்படாதபடியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ജീവിതത്തിൽ മരുഭൂമിയുടെ അനുഭവം ചിലപ്പോൾ വന്നേക്കാം. உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திர வாழ்க்கை கடந்து வரலாம். രക്ഷിപ്പാനില്ലാത്ത അവസരം വന്നേക്കാം. உங்களை ரட்சிப்பதற்கு யாரும் இல்லாத நிலைமை இருக்கலாம். പലവിധമായ കഷ്ടങ്ങളുടെ അനുഭവങ്ങൾ വന്നേക്കാം. அநேக பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்லலாம். എന്നാൽ യേശുവിന്റെ സാന്നിധ്യത്തിലാണ് നിങ്ങൾ ജീവിക്കുന്നത് എന്ന് മറന്നു പോകാതിരിക്കുക. இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக പാപം வேண்டாம். പിടിച്ച കഴുതയെ പോലെ യേശുവിനെ ചുമക്കുന്നവരായിട്ട് തീരാം. இப்படியாக தேவனை சுமந்து கொண்ட கழுதையை போல நாம் காணப்பட வேண்டும். ജീവിതത്തിൽ നിരാശയുടെ വഴിച്ചാലുകളിലൂടെ പോകുമ്പോഴും യേശുവേ അങ്ങ് എന്നോടൊപ്പം ഉണ്ടല്ലോ എന്ന് പറയാൻ നമുക്കിടയാകും. இப்படியாக பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும்போது இப்படிப்பட்ட பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிலைமையிலே நாம் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். എല്ലാവരെയും വലിയവനായ ദൈവം അനുഗ്രഹിക്കും. உங்கள் எல்லாரையும் இந்த தேவன் ஆசீர்வதிப்பாராக. ഒരു അവസരം തന്ന ദൈവസഭയോട് നന്ദി പ്രകാശിക്കും. இப்படி ஒரு வாய்ப்பை தந்த இந்த தேவ சபையில் இருக்கக்கூடியவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ഒരിക്കൽ കൂടെ all of you, God may bless you. ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. ஒரு முறை கூட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ഈ രണ്ട് സെക്ഷൻ നിങ്ങൾ ചിന്തിച്ചു കാണും, അത് മറന്നു പോകും. இரண்டு இந்த செக்ஷனையும் நீங்கள் கவனமாக கவனித்திருப்பீர்கள், அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். എന്റെ വചനം കേട്ട് എന്നെ അയച്ചവനിൽ വിശ്വസിക്കുന്നവനും ജീവനുണ്ട്. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. അവൻ ന്യായവിധിയിലാകാതെ മരണത്തിൽ ജീവങ്കിലേക്ക് കടന്നിരിക്കുന്നു. இப்படியாக அவனுக்கு நியாய தீர்ப்பிலே அவன் என்னோடு கூட தேவனோடு கூட இருக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. Thank you. நன்றி. ஜெபம் செய்வோம்.